अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्थितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं सरश्च महदाव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्राम् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं तं सचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பொலிக 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 போயிற்று வல்லுயிர்ச்சாவம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இன்று யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டுகொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடியாடி உழிதரக் கண்டோம். பகவானுடைய சரணகமலங்களை போல சுகம் தரக்கூடியதான ஒரு விஷயம் லோகத்துல எதுவும் இல்லை. அவன் சரணகமலங்கள்ல யார் விழுகின்றார்களோ அவர்களே பகவத் பக்தர்கள். யார் அவன் சரணகமலங்களே கதின்னு கிடக்கிறாளோ அவர்களே பாகவதோத்தமர்கள். யார் அவன் சரணகமலங்களை விட்டு மற்ற எந்த விஷயத்தையும் அறியாமல் இருக்கின்றார்களோ அவர்களே பாக்கியசாலிகள். அவர்களே இந்த பிரகிருதி மண்டலத்திலே அப்ராக்கிருதமான திவ்யமான பரமானந்தத்தை அனுபவிக்கின்றார்கள். அவ்வளவு சிரேஷ்டம் பகவத் பக்தர்கள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அத்தன் அவசக்தி ஒரு நாளும் மாறாதவன், அழியாதவன், நிரந்தரமானவன், பரமானந்தத்தின் இருப்பிடமாயிருக்கின்றவன், பரமானந்தத்தை வாரி வாரி வழங்கக்கூடியதான ஒரு சக்தி படைச்சவன். எவ்வளவு ஆனந்தத்தை எல்லாருக்கும் கொடுத்தாலும் அவனுடைய ஆனந்தம், அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடையதான பலம், அவனுடையதான வீரியம், சக்தி எதுவும் குறையறதே. அதனாலதான் அத்தனை பரிவாளம் சொல்றான், பகவானுடைய திருவடிகள்ல சர்வத்தையும் சமர்ப்பணம் பண்ணிடும். எனக்கு ஒன்னும் தெரியாதுடா கிருஷ்ணா, நீ ரொம்ப சர்வசக்தண்டா, எனக்கு ஒன்னும் தெரியாதுடாப்பா, நான் ஏதோ அஜ்ஞானத்திலையும் அகம்பாவத்திலையும் மமகாரத்திலையும் தான் பெரியன்ற அழகன்ற அற்புதமான எண்ணங்கள்லையும் மயங்கி கிடக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணங்கள் எல்லாம் அற்புதம் போல இருக்கு. ஆனா உன்னோட சேர்த்து பார்க்கும் பொழுது நான் எவ்வளவு கேவலம்னு எனக்கு புரியாதுடாப்பா. கண்ணாடி பார்த்தா அதுவும் பளபளக்கிறது, ஆஹா அப்படின்னு எல்லாரும் மயங்குறா. அதே அந்த கண்ணாடியை கொண்டு வைரத்தின் பக்கத்துல வச்ச உடனேயே வைரத்துடைய மகத்துவம் தானே பிராதான்யமா இருக்கு. அதுபோல நான் சாதாரணமா பார்த்தா இந்த ஜீவன் நன்னாத்தான் இருக்கு, குறைச்சல் ஒண்ணும் இல்லை. ஆனாலும் உனக்கு சமானமும் இல்லை. பார்க்கறதுக்கு ஒன்ன போலவே தான் இருக்கு. ஸ்வயம் ஸ்வரூபமா நல்ல ஜோதி ஸ்வரூபமா தான் இருக்கு. ஆனா உன்னுடைய திருமேனி சௌந்தரியத்திற்கு முன்னாடி, உன்னுடைய ஞானத்திற்கு முன்னாடி இந்த ஜீவனுடைய பலம் கொஞ்சம் கம்மியாத்தான் பாருக்கு. அதனால ஏ பிரபு எனக்கு ஒன்னும் தெரியாதனான பொறுப்பை அவனிடத்துல ஒப்படைச்சிட்டு விஸ்ராந்தியா இருக்கணும். வாழ்க்கைன்றது விஸ்ராந்தியான ஒரு அனுபவம். ஆனா என்ன ஆயிடுது அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு நாள் விஸ்ராந்தியா இருந்தா பெரிய விஷயமா இருக்கு, ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா இருந்தா பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டா, நான் பெரியவன் அபிமானம், அகம்பாவம், அதிகாரம், மதம், மும்மதம், முக்குறும்புன்னு சொல்லுவான்.
வித்யா கர்ப்பம், தன கர்ப்பம், குல கர்ப்பம், இந்த 3 விதமான கர்வம் தான் எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறாங்க. அதுவும் இது பிராமணாளுக்கு வரவே பிராபம். ஏன்னா பகவான் வித்யா வினய சம்பன்னே பிராமணே, வித்தையும் வினயமும் உள்ள அடக்கமா இருக்கின்ற பிராமணன் அப்படின்னு நாம சொல்றோம். வித்தை, வினயம், ஞானம், தயை, சாந்தி, க்ஷமா, இதெல்லாம் பிராமண குணமா. இப்படி இருந்தா பிராமணன் மரியாதை கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா அவன் பிராமண பந்து. பிராமண பந்துன்னா பிராமண கூட்டத்திலேயே ரொம்ப கேவலமான அர்த்தம். பிராமண அதமன் அப்படின்னு பெரியவா சொல்றான். வெறும் ஒரு பூணல் போட்டு இருக்கிறதுனால மட்டும் பிராமணத்தன்மை வந்துடுறது இல்லை. இல்லாட்டி சொன்னா நிறைய தனம் இருக்கிறதுனால மட்டும் பிராமணத்தன்மை வந்துடுறது. வசத்தியான கௌசிக கோத்திரம், பரத்வாஜ கோத்திரம், எத்தனையோ கோத்திரம் இருக்கு. இதுல பிறக்கிறதுனால மட்டும் பிராமணத்தன்மை வந்துடுறது. பிராமணன் என்ன? பிராமணன் தானே, நல்ல பிராமணன், நல்ல விஷயம் தெரிஞ்ச பிராமணன், சாதாரண பிராமணன் இல்லை. அப்பா அப்பேற்பட்ட ஒரு தபஸ்வி விஸ்வவஸ், அப்பேற்பட்ட தபஸ்விக்கு பிறந்தவன் தானே. அசுரன் ராட்சசன் தானே சொல்லுங்க. யாரும் பிராமணன், நிறைய பேர் அவன் பிராமணனே தெரியாது. நிறைய பேருக்கு அவன் பிராமணன் அப்படின்ற விஷயமே தெரியாது. அதனால பிராமணத்தன்மைன்னு சொல்லி குலத்தினாலே வரதில்லை, நம்முடைய குணத்தினாலையும் கர்மாவினாலையும் புத்தியினாலையும் உண்டாகின்றதை ஒழிய நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? சாத்வீகமா இருந்தா பிராமணன், ராஜசமா இருந்தா சத்திரியன், தாமசமா இருந்தா அதற்கு ஏற்ற மாதிரி ஜாதிகள் பிரிக்கப்படுகின்றன. அந்த புத்திக்கு ஏற்றா போலதான். அதனால உத்தமமான குலம் பிராமண குலம், சந்தேகமே கிடையாது. கிஞ்சிட்டு கூட சந்தேகம் வேண்டாம். எத்தனையோ பெரியவாள் பிரம்ம ரிஷியர் அவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கா. கௌசிகர் சொல்றோம், விஸ்வாமித்ரன் அவர் ராஜரிஷி பட்டம் வாங்கி கூட சந்தோஷம் அடையலாம். பிரம்ம ரிஷி பட்டம் வாங்க, நான் பிராமண ரிஷி அப்படின்னு பட்டம் வாங்க அவ்வளவு பிரயத்தனம் எடுத்தார். ஏன்னா பிராமண ஜென்மா கிடைக்கிறது பல கோடி ஜென்மாவுடைய பிரயோஜனம். அப்பேற்பட்ட ஜென்மா கிடைச்சும் அது வீணடிக்கிறத போல மகாபாபம் லோகத்தில் எதுவும் கிடையாது. பிராமணர்கள் இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும். அசாமிலன் என்ன? பிராமணன் தானே, நல்ல வசத்தியான பிராமணன், வேதம் தெரிஞ்ச பிராமணன் தான். ஆனா தன் கர்மா விட்டு விளையுமா அவனுக்கு அஜாமிலன் பேர் வந்து. அவன் உண்மையான பேர் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அஜாமிலன் அப்படின்னா கெட்ட ஸ்திரீயுடைய சேர்க்கை உடையவன் அர்த்தம். அவன் பிராமணத்தன்மை, அவன் கோத்திரம் எல்லாம் விட்டு போயிடும். அஜாமிலன் 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 தானே பேசிட்டு கிடக்கிறோம். அதனால அந்த பிராமணத்தன்மை அடைஞ்சும் பிராமண ஜன்மா கிடைச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஒரு பிரயோஜனம். அந்த மாதிரிதான் ஜகாயும் மதாயும் இருக்கா. பிராமணத்தன்மை என்னன்னு தெரியாது. ஆனா பிராமண குலம் எப்பொழுதும் மது மாமிசம். சில பேர் சாப்பிடலாம்னு விதிக்கப்பட்டு, கலியுகத்தை யாரும் சாப்பிடப்படாது. மற்ற யுகங்கள்ல பார்த்தா இவெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. மற்றவாள்லாம் பண்ணலாம்னா அது பிராமணன் பண்ணான்னா அவனுக்கு பல மடங்கு பாவம். பண்ணக்கூடாத ஒரு காரியத்தை பிராமணன் பண்ணானா அவனுக்கு அதிகமான தண்டனை. மகாபாரதத்துல கூட பார்த்தோம்னா ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு 4 பேரை கைது பண்ணி கூட்டிட்டு வரா சபைக்கு. ஒருத்தன் பிராமணன், ஒருத்தன் வைஷ்யன், ஒருத்தன் சூதன், ஒருத்தன் சத்திரியன். அப்ப யுதிஷ்டனா பார்த்து தீர்ப்பு சொல்லுன்னு சொல்றாலும் சபையில இருக்க சகுனி துரியோதனி இவெல்லாம் சொல்றாலும் அவெல்லாம் சேர்ந்து ஒரு பாவம் பண்ணிருக்காள். உடனே பிராமணனுக்கு மரண தண்டனை முதல்ல, 2வது சத்திரியனுக்கு ஆயுள் தண்டனை, வைஷ்யனுக்கு அபராதம், சூதனுக்கு இந்த மாதிரி கசையடிகள். அப்ப உடனே சகுனி சிரிக்கிறார் பார்த்துட்டு. எல்லாரும் ஒரே தப்பு தான் பண்ணிருக்கா, இது என்ன பாகுபாடு தண்டனை இல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே கொடுக்கணும். பிராமணன் எல்லாருக்கும் நல்லது சொல்ல வேண்டியவன், வழிகாட்ட வேண்டும். வழிகாட்ட வேண்டியவனே தவறான வழி போனா அதனால பெரிய தண்டனை. சத்திரியன் அப்படி யாராவது தவறா போனாலும் தடுத்து நிறுத்த வேண்டியது அவன் கர்மா. அதையும் மீறி அவனுக்கு தடுத்து நிறுத்தாம தானும் கூட சொன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சலான தண்டனை. வைஷ்யன் தானா புத்தி உணர்ந்துட்டு தானா விலகணும், அதனால அவனுக்கு இன்னும் கொஞ்சம் குறைந்த தண்டனை. சூதனுக்கு அந்த அளவுக்கு பெரியதான புத்தி பலம் இல்லை, அதனால அவனுக்கு குறைச்சலான ஒரு தண்டனை. தவறுன்னு தெரிஞ்சு அது பண்ணிட்டோம்னா பெரிய தவறா. தெரியவா தவறு தப்புன்னு சொல்லுவான். தெரிஞ்சு பண்ணா தவறு, தெரியாம பண்ணா தப்பு அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பான். அதனால பிராமணன்னு சொன்னா ரொம்ப சரியா இருக்கான். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்திலையும் ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் பார்த்தோம்னா குலத்தினாலேயே பிராமணனாகப்பட்டவன் மற்ற குலங்களுக்கு குருவாகினான் அப்படின்னு சொல்றது. பிராமண குலத்தை பிறந்தோசால அவன் எல்லாருக்கும் குருவாக இருக்கக்கூடியதான ஒரு தகுதி படைத்தவன். ஆனா அதற்கேற்ற மாதிரி குணம் இருக்கணும், சுவாவம் இருக்கணும், சிந்தனை இருக்கணும், கர்மாவும் இருக்கணும். அவர்கள்தான் பிராமணர்கள் அப்படின்னு சொல்ல. அதுவும் பார்த்தோம்னா இந்த காலத்துல பார்த்து அரசியல்வாதி எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கா. பிராமணர்கள் ஏமாத்தினா, பிராமணர்கள் அசிங்கம் பண்ணிட்டான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னா மேக்ஸ்முல்லர்
பால் பிரண்டன்லாம் எழுதியிருக்கா. அவ வந்த காலத்துல எல்லாரும் பிராமணர்களை பார்த்து கதறி எழுதியிருக்கா. ஏன்னா தரித்திரத்தை பிரசாதமா வாங்கின்ற ஒரு பரம்பரை, பிராமண பரம்பரை. எந்த இடத்தையும் பார்த்தா பிராமணன் யாரையும் ஏமாத்தி தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான்னு காண கிடைக்கா. எல்லா இடத்தையும் அவன் கூட இருந்துட்டு இவர்களுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடியதான வழியை சொல்லி கொடுத்திருக்கானே ஒழிய எந்த காரணத்துக்கும் தான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. பரசுராமர் கூட அகம்பாவம் பிடிச்சு தவறான காரியங்கள்ல ஈடுபட்டதான அந்த சத்திரியர்களை வதம் பண்ணாரே ஒழிய எந்த காரணத்தை கொண்டும் பூமி முழுக்க தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு ஆசைப்படலே. ராமச்சந்திரமூர்த்தின்னு அற்புதமான ஒரு சத்திரியன் வந்த உடனே எல்லாத்தையும் தத்தம் பண்ணிட்டு பிரபு கிளம்புறேன்டான்னு கிளம்பிட்டார். முன்னாடியே தத்தம் பண்ணிட்டார். இருந்தாலும் ராமனிடத்துல தான் சம்பாதிச்ச புண்ணியத்தை கூட தத்தம் பண்ணிட்டான். அதனால அவ்வளவு சிரேஷ்டமான பிராமணர்கள் வாழ்ந்திருக்கான். ஏதோ ஒருத்தர் 2 பேர் தவறு பண்ணதுனால எல்லா பிராமணர்களையும் தவறுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு தவறுனாலும் தவறுதானே. அதுபோல இந்த ஜகாயும் மதாயும், ஒருத்தன் பேர் ஜெகநாதனா ஒருத்தன் பேர் மாதவன், 2 பேர் துடித்து ஜகாயும் மதாயும் பேசுறாங்க. எப்பொழுதும் மது மாமிசம், மதுனாலையும் மாமிசத்தினாலையும் என்ன கிடைக்குமோ என்ன கிடைக்கும், இன்னும் கிடைக்காது. பகவத் பக்தியில கிடைக்கிற மதுவை காட்டும் வசதியோ எல்லாரும் சொல்றாங்க பிராமணெல்லாம் சாப்பிடப்படாதனால இந்த மாமிசம் சாப்பிட்டா என்னதான ஒரு தெம்பு வரும்னு சொல்றோமோ அந்த தெம்பு உளுத்தம்பருக்கு உண்டு. நம்ம பெரியவாள்ல பார்த்தோம்னா சாரத்தை முடக்கம் எல்லாத்துக்கும் உளுத்தம்பருக்கு ஒரு பிராதானியம் இருக்கும். அவ்வளவு பலம் இருக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா அமெரிக்காவில் அவெல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணி மாமிசம் சாப்பிடறதுனால பெரியதான ஒரு பலம் உண்டாகிறது இல்லைன்னு நிரூபணம் பண்ணிட்டு இருக்கான். அவசியம் கிடையாது. ஒரு ஜீவனை தன் ஜீவனை காப்ப இன்னொரு ஜீவனை கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொன்னான். அதுவும் பிராமணன் பண்ணா மிகப்பெரிய அபச்சாரம் தான், மிகப்பெரிய பாவம் தான், மன்னிக்க முடியாத குற்றம் தான். இந்த தேவை பண்ணிட்டு தான் இருக்கா. அதெல்லாம் மாறிட்டா நல்லது. மாறணும். பகவான் கிருபவண்ணம் பெரியவாளும் ஆச்சாரி புருஷர்களும் கிருபவன்யாச்சுதான் மாறிடும். அந்த மாதிரி இந்த ஜகாயும் மதாயும் மது மாமிசம் அதிகாரம் வெறி. அதிகாரம் எத்தனையோ பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இல்லாம போயிட்டான். நம்மெல்லாம் பேரா இருக்கா. ரத்த ஸ்ரீமத் பாகவத சொல்றா துகபெரும் மகரிஷி. அப்பா கடைசியில பார்த்தோம்னா 9வது கண்டம் அப்படி தாண்டி வந்துட்டோம்னா 11, 12 அப்படி வந்து பார்த்தோம். நிறைய இடங்கள்ல பார்த்தோம் ராஜாக்களை பத்தியே பேசிட்டு இருப்பான். கலியுகத்தை எந்தெந்த ராஜாக்கள் ஆள போறான்னு சொல்லிட்டு வருவான். சங்கர வம்சம், மௌரிய வம்சம் எல்லாம் சொல்லிட்டே வருவார். சொல்லிட்டு கடைசியில இத்தனை பேர் சொன்னனே இவெல்லாம் கதையில மட்டும்தாண்டா மிச்சம் இருக்கான்னுவார். இந்த கதையில மட்டும் மிச்சம் இருக்கான்னு சொல்ற சமயத்திலே ராமன் உட்படன்னுவார். ராமன் கூட கதையில தான் மிச்சப்பட்டு கிடக்கிறான் அளவுக்கு பெரிய பெரிய ராஜாதிராஜன் எல்லாமே ஒண்ணுமில்லாம சமயத்துல ஒரு சின்ன ஒரு பூமியில ஒரு சின்ன ஒரு ஊர், அந்த ஊர் அந்த நாட்டுல ஒரு சின்ன இடம் டோம்பி வெளியில ஒரு 200-1/2 ஏக்கர் இடத்துல உட்காந்து நான் தான் ராஜான் அவ்வளவு பரிசு காட்டுறான். அந்த மாதிரிதான் ஜகாயும் மதாயும் நவதீபத்துக்கு நான் தான் பெரியவன்னு குதிக்கிறான். ஒரு பிரயோஜனம் இல்ல. பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் பெரியவன ஆஹா நான் தான் பெரியவன் நினைச்சாய். அடுத்த நாட்டு ராஜா வந்துடுறான், சண்டை போடுறான், தோத்து போயிடுறான். அடுத்த நாள் பார்த்தா பிச்சு எடுத்துன்னு கையில உடஞ்ச பானை எடுத்துன்னு போறான். கருணாய் கவர்ந்த காலர் சிதைய பானையர் சொல்றார் சுவாமி நம்ம. ஐயோ ஏ ஜனங்களே, போயுமா இந்த ராஜாவெல்லாம் நரஸ்துதி பண்ணிட்டு அலையிறாள. ஒருத்தன் சண்டை போட்டு இவன் ஜெயிச்சுட்டானா அடுத்த நாள் கதவன் பிச்சை எடுக்காமா. என்ன நாள் ராஜாவா அடுத்த நாள் வெளியே காலம்பரை பிச்சை எடுக்க சொல்ல மாட்டேன். பகல் போது பிச்சை எடுக்க மாட்டேங்கிறான். மனசுக்குள்ள அபிமானம் இருக்கு. ஆனா பசி இருக்கே அது எல்லாத்தையும் மறக்கடிச்சிருமா. அர்த்தராத்திரியில தலைமையில ஒரு கருப்பு துணிய போட்டு முட்டாக்கு போட்டு ஒரு பானையை எடுத்துட்டு தெருவில் போய் பிச்சை எடுக்கிறான். அந்த சமயத்துல ரோட்ல ஒரு கருப்பு நாய் படுத்துட்டு இருக்கான். பசி வேகத்துல எங்க என்ன இருக்குன்னு பார்க்கலையா. இந்த நாயவர் ஒரு மெதி சொல்றான். அந்த சமயம் அந்த நாய் தன்னையாவோ கஷ்டமா அவன் காலை ஒரு கடி கடிக்கிறான். ஒரு பக்கம் நாய் கடிச்ச வேதனை, இன்னொரு பக்கம் பசி வேதனை. முன்னாடி நாள் அம்சகூலிகா மஞ்சத்துல குடிபோதையில படுத்துன்ற கடன, அடுத்த நாள் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பானை. இந்த கையில இருந்த பானையும் கீழே விழுந்து உடஞ்சுடுச்சு. இந்த உடஞ்ச சிந்து எடுத்துட்டு போய் கொஞ்சம் பெருசா இருக்கு அதை மட்டும் எடுத்துட்டு போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் ராஜபோக வாழ்க்கை எல்லாம். ஆனா கிருஷ்ண பக்தாருடைய வாழ்க்கை என்னைக்குமே ராஜாதிராஜனா இருக்கலாம். ஏன்னா தன்னுடைய பொறுப்புன்ற என்ன வச்சு எல்லாத்தையும் எம்பெருமான் பொறுப்புன்னு இருக்காரு. ஆனா இந்த ஜகாய்க்கும் மதாய்க்கும் இதை சொல்றதுக்கு ஆள் இல்லை. எத்தனையோ நண்பர்கள் இருக்காவா கூட. நல்ல நண்பர்கள் வேணும். மகாபாரதத்துல கூட எல்லாரும் கர்ணனுடைய கொடை குணத்திலே சொல்லக்கூடிய கர்ணனை போல மகாபாவி இல்லைன்னு சொல்றான். ஏன்னு கேட்டா அவன் தவறு பண்ற போதுதான் தவறுடான்னு சொல்லி தட்டி கேட்க வேண்டாம். அதுதான் உத்தமமான நண்பன். அதை விட்டுட்டு அவ்வளவு அழகா திரௌபதி மடி மேல உட்கார வச்சுக்கோடு அவனை வேசியா வச்சுக்கோன்னு அந்த ஒரு வார்த்தைக்கு கர்ணன் அந்த பாடுபட்டான். குந்தியுடைய புத்திரனா பிறந்தும் கூட துஷ்டங்கம் தவறான வழியில போற வரத்தனே தட்டி நிறுத்தணுமா, மேல விழுந்தாவது நிறுத்தமா.
அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல கிளம்பி போயிடணுமா. அதை விட்டுட்டு அவன் கூட இருந்து அவன் செய்யற கெட்ட காரியங்களுக்கெல்லாம் துணை போனா அவனை காட்டும் இவனுக்கு பாவம் அதிகமா. அதனாலதான் கண் அந்த பாடுபட்டு சென்று போனான். பெரிய கொடையாளு எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட கடைசியில ரதத்துடைய சக்கரத்தை தூக்குற சமயத்துல அம்பு போட்டு ஒரு கோழமாறுதானே செத்து போனான். ஏன்னா தப்பான வழியில போற ஒரு நண்பனை தடுத்து நிறுத்தி போகாதா அப்படின்னு சொல்ல வேண்டாம். அது சொல்லலையே. தவறான வழியில போறவாளை தடுக்கலனாலும் தப்பு, சரியான வழியில போறவாளை தடுத்தாலும் தப்பு. பிரகலாதன் சரியான வழியில போயிட்டு இருந்தான், இரண்யகசிப தடுத்தான், படாது பாடுபட்டான். ரெண்டுமே உண்டு. தவறான வழியில போல தடுத்துடணும், தடுக்கலன்னா பாவம். சரியான வழியில போல தடுக்கப்படாதா, தடுத்தா பாவம். ரெண்டுமே உண்டு. அதுதான் இந்து தர்மத்துடைய அற்புதமான சாஸ்திரம், அற்புதமான விதி. அவ்வளவு அழகா பகவான் விதிச்சு வச்சிருக்கான். இந்த ஜகாயும் மதாயும் திருத்துவதற்கு லோகத்தால் இல்லையா. இப்படியே அவ காலமும் ஓடிந்து கிடக்க, அவ கூட இருக்கவாள்லாம் இவன் கிட்ட இருக்க தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் பயந்து கிடக்கலாம். அதனால எல்லாரையும் மிரட்டிண்டு எல்லாரையும் அடிச்சுண்டு எல்லா இடத்தையும் தான் பெரியவன் நிரூபணம் பண்ணின்று பிராமண வம்சத்துடைய பெயரை கெடுத்துட்டு அலையறான். பகவானும் பிராமண பிரியனாச்சு, அவ்வளவு பிரியமானவனாச்சு. அதனாலே இந்த நித்யானந்தரை கொண்டு இவர்களை உத்தாரணம் பண்ணன்னு வந்து சங்கல்பம் பண்ணிட்டான. ஆனந்தமா இந்த நித்யானந்தர் அவ்வளவு அழகா ஒரு நாள் ராத்திரி ஓடி வரார். சைத்தன்ய மகாபிரபுவை நிமாயி பண்டிதரை பார்ப்பதற்கு ஓடி வரார். வர வழியிலே அத்தியற்புதமா இவர்கள் இருக்கிற வழியா தெரிஞ்சே வரார். ஹரிதாசரோட போய் அவளிடத்துல சண்டை போட்டுட்டு ஓடி வந்தார். அந்த நித்யானந்தர் திரும்பி இவ மேல கிருபமனன்றதுக்காக ஓடி வராராம். நித்யானந்த பிரபு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு நாமத்தை ஜபிச்சுண்டு வராராம். அப்பொழுது இந்த மதாயி குடி வரியில இருக்கான். யாருடானி அப்படின்னு கேட்கிறான். உடனே அவரா நானா அவதூதன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு இன்னும் கோபம் வந்திருக்கு. என்னடா பெயரை கேட்டா கிண்டல் பண்றியா, நான் யார் தெரியுமான்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பானை எடுத்து வீசி எறியறானாம். நித்யானந்தர் தலைமையில பட்டுதாம். அந்த பானை பட்டு உடஞ்சு ஒரே ஒரு தில்லு மட்டும் இவர் நெற்றிய கிழிக்க அதிலே ரத்தம் கொட்டிச்சு. அப்பொழுது கூட அவர் பிரேமவித்து விடுச்சு ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்லி ஆனந்தத்துல தாண்டவம் ஆடி அவர் தண்ணீரே மறந்து கிடக்காது. ஞாபகம் இருக்க ஆச்சாரிய தவிர, அவருடைய வார்த்தைகளை தவிர, அவருடைய ஆசையை தவிர, அவருக்கு இஷ்டத்தை தவிர வேற என்ன தெரியாது. இவருக்கு அதேதான சிந்தனை. எப்படியாவது எல்லாரையும் திருத்திடணுமா, எல்லாரையும் எப்படியாவது பகவத் பக்தியில ஈடுபடுத்திடணுமா, எல்லாரையும் எப்படியாவது பகவன் நாம சங்கீர்த்தனத்தை சொல்ல வைக்கணும்னு அத்தியாச்சரியமான ஒரு பாவம். அப்படிப்பட்ட ஒரு பாவம் எல்லாம் வருது ரொம்ப துர்லபம். நிஜமாவே ரொம்ப 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 துர்லபம். துர்லபம் மானுஷம் ஜன்ம ததவி அக்ரிவம் அர்த்தபம். ரொம்ப துர்லபம் மனுஷ ஜென்மம். அதிலும் பயன் தரக்கூடியதும் அதுதான். சனையர் பயன் வரான். துர்லபம் மானுஷம் ஜன்ம ததவி க்ஷணபங்குரக. அதிலும் எதிராக துர்லபமான வைகுண்ட பிரியதர்ஷனம். அற்புதமான பகவத் பக்தாவுடைய தர்ஷனம் கிடைக்கும். ரொம்ப துர்லபம். என்ன பகவானுக்காக சர்வத்தையும் தியாகம் பண்றவாளாச்சவா. லோகத்துல எல்லாரும் எதையும் தியாகம் பண்ண மாட்டா. அப்படியே ஏதாவது தியாகம் பண்ணா கூட அந்த தியாகத்துல ஏதான ஒரு பிரயோஜனம் அவளுக்கு இருந்தா தான் தியாகம் பண்ண. ஆனா பகவத் பக்தாள்கள் பகவத் சுகத்தை தவிர, பகவானுடைய ஆனந்தத்தை தவிர இது எல்லாத்தையும் சட்டம் பண்றாலும் தியாகம் பண்றான். அவளுக்கு தான் பகவானும் கிடைக்கிறான். ஜோதிகள் தான் எல்லாத்தையும் சட்டம் பண்ணிட்டா. கணவன், குழந்தை, பந்து, அம்மா, அப்பா, மாமியார், மாமனார், நாத்தனார், வீடு, வாசம் எல்லாத்தையும் தொடர்ந்துதானே ஓடி வந்தான். அப்படி வந்தவாழ்தான் பிரபு ராசக்கிடையே ஆடினான். எல்லாத்தையும் தொடக்க வேண்டாமா. என்னுடையது என்னுடையது என்னுடைய எத்தனை நாள் என்னுடையது. இந்த ஜென்மாவில இந்த தேகத்துல உசுர் இருக்கிற வரைக்கும். போன ஜென்மால ஏதோ என்னுடையதுன்னு சொன்ன அது எங்க போச்சு, அதுக்கு முன்னாடி ஏதோ என்னுடையது சொன்ன அது எங்க போச்சு. இந்த ஜென்மாவிலேயே எத்தனையோ விஷயங்கள் என்னுடையது நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அதெல்லாம் இல்லையே. சின்ன குழந்தையா இருக்கும் என்னுடைய செருப்பு என்ன பத்திரமா வச்சிருக்கோம். பெரியவளாக நம்ம செருப்பு வச்சிருக்கோமா? செருப்பு அந்த பேர் தூக்கி போட்டுருவோமே. பழைய செருப்பு ஓடு வேற புது செருப்பு எடுத்துக்கிறோமே. எத்தனை வஸ்திரங்கள், எத்தனை அவ்வளவு விஷயங்கள் நம்ம எல்லாம் என்னுடைய வச்சுருந்தெல்லாம் இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிவிட்டு இல்லை அது சமயம் அது வேண்டாம் இப்ப இதுதான் வேணும் மாறிக்கிறோமா இல்லையா. ஆக மொத்தத்தை இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்றோம். எதுவும் நிரந்தரம் இல்லை. நம்முடைய புத்தம் மாறுறது, எண்ணங்கள் மாறுறது, காலம் மாறுறது. மாறாத ஒண்ணு ஜீவனாகிய நாமும் பரமாத்மாவை பகவானும் மட்டும்தான். மற்றெல்லாம் மாறிண்டே கிடையாது. இதுவும் என்னுடையது நிரந்தரம். அந்த மாதிரி வாழ சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு கிடக்கிறதுனாலே எல்லா சந்தர்ப்பத்தையும் இவாளால நாமஜபம் பண்ண முடியறதா. அதை பார்த்துட்டு இன்னும் கோபம் வந்து எடுத்து மதாய்க்கு திரும்பியும் அடிக்கிறதுக்கு ஓடி வரான். இவனுடைய தம்பி இருக்கான், சகோதரன் ஜகாய். அவனுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல சுபாவம் இருக்கு. அடிக்காதரா அப்படின்னு சொன்ன உடனே போங்கோனதா அவரும் வந்துட்டா கிளம்புறாராம். அதற்குள்ளே இந்த விஷயம் நிமாய் பண்டிதர் தெரிஞ்சு எடுத்து உடனே ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா வரார். பகவானுக்கு தன்னை கேவலப்படுத்தினா கூட பொறுத்துன்னு சொல்லி, தன் பக்தர்களை கேவலப்படுத்தினா ஒரு நாளும் பொறுத்துக் கொள்ளவே மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். அதனால பாகவத பச்சாரம் மறந்தும் பண்ணிடா. எந்த காரணத்தை கொண்டும் எந்த பக்தாளிடத்திலும்
அபச்சாரம் பண்ணிடாது. பெரியவர் தானே துர்வாசர், அவரை போல பக்தி பண்ண முடியுமா, அவரை போல தபசு பண்ண முடியுமா? ஆனா அம்பரீஷ கொஞ்சம் கோபப்பட்டுட்டார். என்னடா என்ன செஞ்சிருக்க, நான் வரத்துக்கு முன்னாடி பாரணம் பண்ணிட்டு வச்சு போட அவன் அழிக்கிறேன் பாரன், தலையில இருக்க ஒரு முடி எடுத்துக்கு அடிச்சா ஒரு பெரிய ராட்சசன் வந்தான். அவர் நினைச்சாரா அவன் போய் அம்பரீஷனை சாப்பிட்டு முடிச்சிருவான், அவருடைய அகம்பாவம் தண்டனை நினைச்சுட்டான். பாகவத இடத்துல அகம்பாவம் சொல்லலாமா? அவர் ஒண்ணுமல்ல, அப்ப கூட கையை கூப்பிட்டு பிரபோ காப்பாத்துறா அப்படின்னு உடனே சக்கரத்தாழ்வார் கிளம்பினாராம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. ஆச்சரியமா இருக்கும். நிகமாந்த மகாதேவத்தினுடைய சுதர்சனாஷ்டகம் படிச்சோம்னா உள்ளுக்கு ஒரு தைரியம் உண்டு. நிஜமாவே சக்கரத்தாவுடைய பலம் புரிஞ்சுடும், அவ்வளவு சிரேஷ்டமா இருக்கும். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி அந்த சுதர்சனன் அவர் கிளம்புறாராம் சக்கரத்தாழ்வார், அவ்வளவு சிரேஷ்டமா. பொன்னாடி கண்டேன் ஆழ்வாரெல்லாம் சொல்றான். சில இடங்கள்ல அப்படி ரத்த சிவப்பு அப்படி இருக்கா. சக்கரத்தாழ்வார் மேல பார்த்தா ஒரு சிவப்பா இருக்கு. என்னடா சிவப்பா இருக்குன்னு பார்த்தா அசருடைய தலையை வெட்டி 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 அந்த ரத்தக்கரை படிஞ்சு கிடக்கிறதா பகவானுடைய சக்கரத்தாழ்வார். அதே ரொம்ப அழகா இருக்கு. தெரியவா பண்றாரு, அலங்காரம் பண்ணா போல இருக்கா. சக்கரம் பூசின மாதிரி இருக்கு அந்த இதுக்கு. அந்த சக்கரம் இன்னும் அழகா இருக்கா, மொத்தம் பூசினா சக்கரம். அந்த மாதிரி சக்கரத்தாழ்வார் கிளம்பி துர்வாசரை துரத்துறான். அவர் எல்லா லோகங்களும் காப்பாற்றுவோன்றார். எங்களால முடியாதுன்னு கைவிட்டுட்டாலும் கடைசியில வைகுண்ட லோகம் போய் எம்பெருமான் திருவடிகளை வந்து காப்பாற்றுங்க. அப்பா எனக்கு அந்த பலம் இல்லடா குழந்தை, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு. நான் பக்த பராதீனன், நான் பக்த வஸ்தவன். பக்தாளுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா அதை பொறுக்கக்கூடிய சக்தி எனக்கும் இல்லை, என் ஆயுதங்களுக்கும் இல்லை. ஆயுதங்களுக்கு மறந்தும் கூட கிடையாது. அதனால தயவு செய்து என்னை மன்னிச்சுடும். உனக்கு எதான ஆகணும்னா நேர போய் அம்பரீஷன் காலிலேயே விழுந்துருச்சான். திரும்பி ஓடி வந்து அம்பரீஷன் காலில் விழுந்தான். உடனே அம்பரீஷன் சக்கரத்தாவை பிரார்த்தனை பண்ணார். நான் உண்மையாவே பக்தி பண்ணேன்னா, உண்மையாவே கிருஷ்ண பக்தன்னா, நான் உண்மையாவே நாம சங்கீதம் பண்ணிருக்கேன், நீங்க சாந்தமாகணும் அமைதி ஆயிட்டார். துர்வாசரைக்கு அந்த நிலம் என்ன, அப்புறம் என்ன சொல்றதுக்கு வந்துட்டாராம் நிமாயி பண்டிதர். அந்த மாதிரி சக்கர சக்கர சக்கரன்னு கத்திண்டு வரார். ஆகாசத்தையும் சக்கரம் கிளம்பி வரான். பகவான் கூப்பிட்டுட்டாரு. துவாபரகத்தை கூப்பிட்டுருக்கார், கிருத்தயுகம் திரேதாயுகத்தை கூப்பிட்டுருக்கார். கலியுகத்தை இன்னும் வரலையே நினைச்சுட்டு இருந்தாரா, இப்ப கூப்பிட்டுட்டாராம். சக்கரம் வருவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சுட்டான். சக்கரத்தாழ்வார் கண்கள் ஆனந்த பாசம். ஆஹா, பகவான் என்னையும் ஸ்மரிச்சுட்டாரு. கலியுகத்துல இத்தனை பக்தர்களோட நாம சங்கீர்ணம் பண்ணிட்டு கிடக்கிற சமயத்துல அடியனுக்கு ஒரு அல்ப கைங்கரியம் கொடுத்துட்டாருன்னு குஷி வந்துருக்கான். அவ காத்துட்டு கிடக்கிறாளாம். அதனாலதான் தெரியாத தன்னுடைய பாத்திரத்தை சொல்றாரு, யாரும் தூங்காது, வேலை தானே நான் தரேன், உரகல் உரகல் உரகல், தூங்காது தூங்காது தூங்காது. சக்கரத்தாழ்வார் தூங்கப்படாது, பாதிரியம் தூங்கப்படாது, கௌடர் தூங்கப்படாது, விஸ்வக்சேனர் தூங்கப்படாது, ஆயுதம் தூங்கப்படாது. அவெல்லாம் ஏன்னு கேட்டவன், நான் தூங்க போறேன், நீங்களா தூங்காம இருக்கோம். நான் நல்லா தூங்கணும்னா நீங்களும் தூங்கப்படாது. நீங்க தூங்கி வைக்கணும், யார் என்ன காப்பாற்றுவா? ஒரு பக்கம் பிராரப்த கர்மா, ஒரு பக்கம் நோய் நிக்கிறது, இன்னொரு பக்கம் ஆசைகள் நிக்கிறது. இதுக்கு நடுவில் பிரகிருதியோட என்னென்னமோ மாற்றங்கள் இருக்கு, நடுவில் மாயை இருக்கு. நடுவில் எப்படி நான் தூங்க முடியும்? நிஜமாவே எப்படி தூங்க முடியும்? நிஜமாவே தூக்கம் வரதுன்னா பகவத் தூக்கம் வரதுனா ராத்திரி 10 மணிக்கு படுத்து அடுத்த நாள் கடல 1 மணிக்கு தூங்குற தூக்கம் இல்லை. தன்னிலை மறந்து இந்த ஆத்மா பரமாத்மாவோட கலக்கும்படியா நல்லா தெரியும். பெரியவாள்லாம் சொல்றா அந்த தூக்கம் ஒரு யோகமா. பெரியவாள்லாம் ராத்திரி படுத்துட்டான்னா சில பேர்லாம் திரும்ப காலை கட்டின்னு படுத்துட்டாங்க. அது யாரும் எடுக்க முடியாது. தூரத்தான ஜரகண்டின்னு சொல்லுவாங்க. சொப்பன யாரும் ஜரகண்டின்னு சொல்ல முடியுமா? உடக்கலாம். சில பேர் ரங்கநாதன் திருவடியை கட்டி பிடிச்சுன்னு சொல்றான். சில பேர் உடுப்பி கிருஷ்ணன், சில பேர் அவ்வளவு அழகா குருவாயூரப்பன், சில பேர் பாண்டுரங்கன். மற்றவெல்லாம் கூட கொஞ்சம் கற்பனை. பாண்டரங்கன் பக்கமா கட்டி பிடிச்சுட்டே தூங்குறாங்க. துக்கம் அப்படி படுத்துட்டாச்சுன்னா அது யோகம். தெரியவாலாம் அது யோகம் பண்றலாம். யாரும் தூங்குறது இல்லையா, யோகமா. அந்த மாதிரி இந்த சக்கரத்தாழ்வாருக்கு பரம சந்தோஷம் வந்தது. ஆஹா, எனக்கும் ஒரு கைங்கரியம் கிடைச்சுடுத்த. கைங்கரியம் பரமபாக்கியம், மகோபாக்கியம், மகோபாக்கியம். அதுவும் பகவான் இப்ப ஆச்சாரிய வேஷத்துல வேற இருக்கான். ரொம்ப குஷியா இருக்கும். சக்கர சக்கரன் அந்த சப்தம், சப்தம் போய் எதிரொலிக்கிறா. வைகுண்ட கிளம்பி வரான். நாராயண கிட்ட இருந்த சக்கரம் நம்ம நிமாய் இடத்துல வந்துட்டோம். நம்ம நிமாய் நாராயணன் எங்கேயோ இருக்கார், வைகுண்ட லோகத்தில் இருக்கார் அப்படின்னு வேதம் சொல்றது, இதிகாசம் சொல்றது, புராணம் சொல்றது, பெரியவா சொல்றார். ஆனா நிமாய் இருந்தார், இருந்துட்டு இருக்கார். இன்னைக்கும் எத்தனை பேர் அனுபவிச்சுட்டு இருக்கா நிமாய். சைத்தன்ய மகாபிரபு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயன் பக்தனாகும் பகவானும் மாத்தி மாத்தி வேஷம் போடுறான். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ராமன் ஆத்மானம் மனுஷம் பண்ணிருக்கான். நான் மனுஷன் தான், மனுஷன் அடிச்சுட்டு போயிட்டான் ராமன். அங்கங்க எங்கேயோ ஒரு இடத்துல 2 இடத்துல நான் நினைச்ச உலகத்தை அடிச்சு போட்டுடுவேன். கிருஷ்ணன் நான் பகவான் தான், மாமேகம் சரணம் ரஜன் இருக்கிறேன். 2 சேர்ந்து ஒரு அவதாரம் இந்த நிமாய். கொஞ்ச நேரம் பக்தன், கொஞ்ச நேரம் பகவான். எப்ப பகவான் எப்ப பக்தன் நிமாய்க்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. எந்த சமயத்துல பகவானா இருக்கா, எந்த சமயத்துல பக்தனா இருக்கான்னு தெரியறது இல்லையா.
பக்தாளுக்கு கஷ்டம் வந்துடுத்துனா பகவானா மாறிடுறான், பக்தாளுக்கு பிரேமம் வந்துடுத்துனா இவர் பக்தனா மாறிடுறான், பக்தனாவும் மாறுறார் பகவானாவும் மாறுறார், ஒரே சமயம் ரெண்டும் சேர்ந்தும் வரலாம். அதனால இப்பேற்பட்ட இந்த நிமாய் சப்தம் போட்டோடனே வைகுண்ட லோகத்திலேருந்து வரலாம் சக்கரத்தாழ்வார். தேவர்கள்லாம் கைகூப்பினாலும் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனான் அவ்வளவு அழக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சாஹா பாக்கியம் மகோபாக்கியம் மகோபாக்கியம். அத்தனை பேரும் மயங்கி கடக்கிறாளாம். சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவான்னு சொல்றாளே, அதுல சங்கு சக்கரம் அப்புறமா தான் மத்த எல்லாம் சொல்லிட்டு இருக்காள். முதல்ல சக்கரம் தான் கண்கள் நிக்கிறதா, சங்கு சக்கரம் எல்லாம் பார்த்து அப்படியே பக்தி வந்து, சங்க பார்த்து பக்தி வந்து, சக்கரத்தை பார்த்து தைரியம் வந்து, கண்களை பார்த்து பிரேம வந்து, செங்கனிவாயை பார்த்து ஹிருதயம் போயிடு. சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும். முதல்ல சங்க பார்த்தா அப்படின்னு சமாதானம் வந்து, அப்புறம் சக்கர தைரியம் வந்து, கண்களை பார்த்து ஒரு சம்மதம் கிடைச்சோட செங்கனிவாயோட மனசு. அதாவது சக்கரம் அவ்வளவு பலமா தைரியம் கொடுத்துடுறாங்க. பேர்பட்டவாளுக்கும் தைரியம் கொடுக்கக்கூடியவராச்சு. அத்தனை பேரும் நடுங்கராளாம். ஜகாயும் மதாயும் இப்படி ஒரு கோபத்தை அவ வாழ்க்கையில பார்த்ததில்லை கேட்டதில்லை. ஏதோ பக்தர்கள் நான் தேமேன்னு இருப்பான் அபிப்பிராயப்பட்டு இருக்கான். அந்த அபிப்பிராயத்தை உடச்செறிவதற்காகவே இந்த வீடு நிஜமாவே பக்தாளுடைய உக்ரத்தை பார்த்தோம்னா ஒருத்தர் எதிர்க்க நிற்க முடியாது, பகவானே கூட நிற்க முடியாது. யசோத கோபடி கை ஓங்குறாளாம், வீழ்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு. உடனே நடுங்கர், அம்மா அடிச்சுடாதேமா, வீழ்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எல்கு நிலையும் அஞ்சி நோக்கும் மண்ணோக்கும் அழுகையும் தொழுகையும் இவை கண்டா சோதை. யசோதை கை தூக்கி சாமி அடிக்கிறதா, அம்மா அடிக்காதமா நடுங்கிண்டு கண்ணெல்லாம் முறுக்கி விரட்டி என்னமோ பண்ணு, கண்ணை ஒரு கசக்கு கசக்கு அப்படி ஒரு அழகாடுதான். யசோதையின் இடத்துல இவன் பயந்தான்னா அப்ப யசோதைக்கு எத்தனை கோபம் வந்திருக்கணும். என்ன பாடுபடுத்திருந்தா அவருக்கு அவ்வளவு கோபம் வந்திருக்கும். அவருக்கு எவ்வளவு கோபம் இவன் நடுங்க. அஞ்சி நோக்கும் மண் நோக்கும் அழுகையும் தொழுகையும் இவை கண்டா சோதை. எத்தனை பாட்டு யசோதை நடக்கிற தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. எல்லையே காண முடியாது இன்பத்தின் எல்லை யசோதை பாதுகாரே. பரமானந்தம் பரமானந்தம் என்ன தவம் செய்தனை. அந்த மாதிரி ஒரு உக்கிரமா யாரும் பார்த்து நடுங்கிறா. ஒருத்தரும் ஒண்ணு பேச முடியல, ஸ்தம்பிச்சு போய் கிடக்கிற நவதீபம் எல்லாம். அந்த சப்தம், அந்த ஹூங்காரம், அந்த நரசிம்ம ஆவிர்வாசம், அந்த நட, அந்த மூச்சு காற்று, சிம்ம கதி கஜ கதி ரிஷப கதி சத்தியமா பார்த்தா நவதீபத்தை ரொம்ப கஷ்டம். மூணு சேர்ந்து ஒரு சேர ஒரு நட நடக்கிற ரொம்ப கஷ்டம். மதம் பிடிச்சு அவர் அழிச்சு போட்டுறவனை இல்லாம பண்ணிடுறேன்னு வரான் பகவான். எவன் சிசுபாலன் அழிக்கிறதுக்காக சக்கரத்தை ஸ்மரிச்சானோ, எவன் பீஷ்மன் அழிப்பதற்காக சக்கரத்தை ஸ்மரிச்சானோ அதே பகவான் இங்க இந்த மதாயை அழிப்பதற்கு ஸ்மரிச்சான. ஏன்னு கேட்டா தன் பிரியபக்தன் தன்னுடைய அண்ணனுடைய ரூபத்திலே, அண்ணனுடைய பாவத்திலே, பலராம ஸ்வரூபத்திலே இருக்கக்கூடியதான நித்யானந்தரை அடிச்சுட்டான், நிதாயி அடிச்சுட்டான். அவர் வச்சு ரத்தம் வரணும். இத்தனையோ ஒரு பொறுமையான கட்டி அடிக்க வேற போறான். கேட்டு வந்துட்டாராம். அத்தனை பேரும் நடுங்கிறா, காலில் விழா. அவாவா என்னென்னமோ சமாதானப்படுத்தி பார்க்கிறா, சமாதானம் ஆக மாட்டேங்கிற. அந்த உக்ரம் சமாதானம் ஆகுமோ? ஆகவே ஆகாது. தன் பக்தனுக்கு ஒண்ணுன்னா அங்கு உண்டாகின்ற கோபம் இருக்கே தாங்காது. அதே சமயத்தை பக்தன் தவறுவனும் அதே கோபம் வரும். ஆனா பக்தனிடத்துல வர கோபம் அவனை தடுத்தாற் கொள்கின்றதான ஒரு கோபம். அசுரானிடத்திலும் மகாபாரதத்துக்கு வர கோபம் அழிச்சு போடுறதான ஒரு நிறைய வித்தியாசம், நல்ல வித்தியாசம் கவனிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி அழிக்கிற கோபம் வந்து கொடுத்து என்னென்னமோ சமாதானம் பண்றா, சமாதானம் ஆக மாட்டேங்கிறான். இந்த கோபத்தை பார்த்து ரொம்ப சாத்வீகமா இருக்கிற பக்தாளுக்கு கூட கோபம் வந்துடும். நாங்க வீழ்ச்சி போட்டுறோம் அவனை, பிரபு நீர் அமைதியா இருந்தோம் கேட்க மாட்டேங்கிறான். உடனே நித்யானந்த காலை பிடிச்சிட்டு கதரா, பிரபு துஷ்ட சம்ஹாரத்துக்காக இந்த அவதாரம் இல்லை, துஷ்ட உத்தாரணத்துக்காக. துஷ்டங்களை உத்தாரணம் பண்ண வேண்டாம். கலியுகத்தை எல்லாரையும் வெட்டி போட்டு எல்லாரையும் போட வேண்டியதுதான். ஒருத்தர் மிச்சம் பண்ண மாட்டான், நிஜமா மிச்சம் பண்ண மாட்டான். எல்லாரும் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டேதானே இருக்கான். அதனால ஹே பிரபு தயவுசெய்து அமைதியா இருங்கோ, ஆஸ்வாசப்படுத்திக்கோங்கோ. அவன் ஒன்னும் பண்ணப்படாது. நான் கேட்கிறேன், நான் கெஞ்சி கேட்கிறேன். உங்களுடைய பக்தன் தானே, உங்களுடைய பிராணன் தானே, நான் உங்களுடைய ஆத்மா தானே. ஞானியுடைய ஆத்மா அவன் தானே சொல்லியிருக்கான். நான் உன்னுடைய நாமசங்கீத பண்ற சத்தியம் தானே. அவன் ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் முடியாதுடா. அவன் என்ன அவமானப்படுத்தியிருந்தாலோ, என்ன அடிச்சிருந்தாலோ, என்ன கேள்வி நான் பொறுமையா இருக்கேன். ஒன்னு அவமானப்படுத்தினாலே நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவ்வளவு கோபம் சக்கர சக்கர கத்திர மேல வாவா சீக்கிரமா நடுங்கிற. அத்தனை பேர் மேல பார்க்கறா, ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது. சில பக்தாளுக்கு நிஜமாவே சக்கரம் வர காட்சி தெரிஞ்சு விடுப்பான். அதே கையை கூப்பிட்டு ஆகா இவர் சாட்சாத் பரபிரம்ம பரமாத்ம வஸ்து திருவடியில் விழுந்து அப்புறமே நடுங்கிறான்.
ஏதோ பிரளயகால அக்னி வந்துடுத்து போல கவலைதான் சர்வநாசம் அடைய போறது நரஜீவன் பயந்து வச்சார். உடனே நித்யானந்தர் கதா பிரபு அப்படித்தானே அழிச்சாகணும்னா அந்த மதாய் ஜகாய் அழிக்கப்படாது. ஆனா அவன் என்னை காப்பாத்தினான் சார். உடனே பரம குஷியாய் கட்டி அணைச்சுட்டாரோ, என் பக்தனை நீ காப்பாத்தினியாரா, என் பக்தனை நீ காப்பாத்தினா, என் பக்தனுக்கு கிருப பண்ணியா, என் பக்தனுக்கு நல்லது பண்ணியா, என் பக்தன் அடிவாங்காம காப்பாத்தினா, நீ பரமசிரேஷ்டா, நீ பரம பாரதம் நான் ஸ்மரிச்சுட்டே நான் மறக்கவே மாட்டேன்டான் சார். கொஞ்சோண்டு காப்பாத்தினான். ஜகாய் அடிக்காதனான்னு தடுத்தானே, அதுக்கு அவ்வளவு ஒரு பாக்கியம் கிடைச்சுடுத்து. ஜகாய் கண்கள் ஆனந்த பாஷம். நான் என்ன பண்ணேன், நானும் பெரியவன் கிடையாது, எனக்கும் சம்மான பாவம் இருக்கு, என்னமோ தெரியல. அந்த சமயத்தை அடிக்காதேன்னு சொன்ன ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு கருணையா. பார்வதி தேவி சொல்றா, தக்ஷவதத்துக்கு முன்னாடி சொல்றா, பாகவத உபச்சாரம் பண்றா அப்படின்னா உடனே கையில கத்தியில வெட்டி போடுறோம், அவ்வளவுதான். அதுதான் உயிரோட விடப்படாது. ஒரு நாள் அப்படி அவ உயிரோட இருக்கணும்னா நம்ம இடத்த விட்டு கலந்து போயிடும், நம்ம காது கொண்டு கேட்கப்படாது. தைரியம் இருந்தா அவன் நாக்கியோ தலையோ வெட்டிடணுமா, அப்படி தைரியம் இல்லையா நம்ம நடந்து நடந்து போயிடும். அப்படியே அவன் இன்னும் கேட்டுருந்தோம்னா பரம அபச்சாரம். அதுக்கு மிஞ்சி அபச்சாரம் சொல்றதா காட்டும் கேட்கறோம், இன்னும் அபச்சாரம் அதிகம் அப்படின்னு. அந்த பாகவத அவச்சாரம் பண்றதாலே பார்த்தாலே ஓடி போயிடணும் தான். நமக்கு இருக்கு என்ன அவசியம் இருக்கு, அவாபாவம் அவ அனுபவிச்சு தொலையட்டுமே, எனக்கு என்ன போச்சு. பாகவத அவனை காதை பத்திட்டு ஓடி போயிடணும், கேட்கவே கூடாது, மறந்தும் கேட்கக்கூடாது. அப்படியே பார்த்த காதை பத்திட்டு அவளை பார்த்து வேண்டான்னு ஓடி போயிடணும். அப்படி ஒரு துஷ்சங்கம், அப்படி சங்கம், அப்படி லோகத்துல ஒரு மனுஷா வேண்டாம். மத்தால கேவலமா பேசுற ஒரு மனுஷாவோட சங்கார்த்தமே அவட தலைமொழிகிடலாம், 1000 கோடி ஜென்மாவுக்கு தலைமொழிகள் தப்பே. துஷ்சங்க சர்வதெய்வ தியாஜ்ய, பொய் சொல்லியா இருக்கு, இந்த தப்பே கிடையாது. அவளால ஒன்னும் பெரிய காரியம் சாதிக்க முடியாது, இன்னும் பெரிய சாய்ச்சிட போறது இல்லையா. அந்த மாதிரி இவர் கதறினார். ஜகாயி பார்த்தான், ஆஹா எனக்கு இவ்வளவு கிட வந்து விடுத்தா அப்படின்னு திருவிடிகளை விழுந்து கதறினான். ஆனந்த பாஷம் வழிந்தான். மதாய்க்கு இன்னும் பயம் வந்துட்டு, பிரபோ 2 பேரும் சமமா தான் பாவம் பண்ணும், இதுல ஒருத்தரம் உத்தாரணம் பண்ணிட்டாள, நீயும் உத்தாரணம் பண்ணப்படாதா, எனக்கு ஒரு நல்ல கதி கொடுக்கப்படாதா, நானும் மாறிக்க தெரியல, யாரும் சொல்லித்தரவா இல்லை. ஏதோ குடிச்சோம், ஏதோ மதுமானம் சாப்பிட்டு, ஏதோ அதிகாரம், ஏதோ பணம் எல்லாம் ஒன்னா கிடைச்சிருக்கு. இளமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, தனம் இருக்கு, 3 ஒன்னா இருந்தா அகம்பா வர்றது சுவாவம் தான். ஏதாவது அபிமதமா இருந்து கொடுத்தனா அதுல அகம்பாவம் வர்றதும் தான் பெரியவன் எண்ணம் வர்றதும் மனுஷ சுவாவம் தான். எங்க மேல குற்றமா, என்னோட பிராரப்த கர்மாவில ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கு, அதனால தனம் கிடைச்சிருக்கு, இந்த அதிகாரம் கிடைச்சிருக்கு. அப்படிதான் கிடைக்கிறது, அதிகாரம் கிடைக்கிறது, தனம் கிடைக்கிறது, நல்ல புத்தி சாதுரியம் கிடைக்கிறதுனா ஏதோ பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம். அப்படி கிடைச்சதை கொண்டு இன்னும் மேல பகவத் பக்தி பண்ணி அடையவே ஒழிய எனக்கு இறங்கப்படாது. பகவான் கூட எதுல சொல்றான், பகவான் கேட்கிற அவர்கள் யோக பிரச்சனை எப்படி ஆவான், எத்தனை பேர் பக்தி பண்ணிட்டு இருக்கா, பாதியில இறந்து பேர் என்ன ஆவான்னு கேட்கறான். அப்போ சொல்ல யோகிகள் குலத்துல பிறப்பான், இப்படி தனமான இடத்துல பிறப்பான், இப்படி வித்வான்கள் வீட்டுல பிறப்பான், அங்க இருந்து மீதி பக்தியை கண்டினியூ பண்ணி முடிச்சு அழகா திருப்படி அடைஞ்சிடுவான்னு பகவான் கேரண்டி கொடுக்கிறார். அதை கொண்டு திரும்பி துஷ்பிரயோகம் பண்ணி கீழே இறங்கினோம்னா என்ன பிரயோஜனம். அதுக்காக இடம் கொடுத்துருக்கா, சகமா உட்காந்து அதை உட்காந்து கிழிச்சு போட்டு எல்லாத்தையும் பண்ணி நம்ம பேசணும் இருக்கா. அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டோம், பிரபு எனக்கு நல்ல கதி கொடுக்க மாட்டியா, நான் இன்னும் திருந்திடுறேன், எல்லா கிட்ட வழக்கத்தையும் முடிச்சுறேன், இவன் அடியார்களத்துல அப்படி அபச்சாரம் பண்ண மாட்டேன், காப்பாற்று, உயிர் பிச்சை கேட்கிறேன், எனக்கு தயவு செய்து உயிர் பிச்சை கொடுத்து, எனக்கு பயமா இருக்கு, உங்களுடைய கோபத்தை பார்த்தா தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. லோகத்தை எத்தனையோ பேர் என்ன பார்த்து பயந்துருக்கு, அதுக்கு நான் யாரை பார்த்து பயந்துறேன், நீ உண்மை பார்த்து பயப்படுறேன், உங்களுடைய கோபத்தை கண்டு நடுங்கிறேன், எப்படியா எனக்கு சிவ வந்துங்கோ அப்படின்ட்டான். எனக்கு இன்னும் ஒரு கோபமா இருக்கான், அன்ற அபச்சாரம் எல்லாம் பண்ணி பிறந்து பயிடுவா பயல படுவாது என்ன திமிர் இருந்தா என்று அபச்சாரம் சமானம் கேட்ட அப்படின்ட்டான். உடனே பாசாரம் பிரபு அனுகிரகம் பண்ணுங்க நித்யானது காதலி காலை பிடிச்சிரு. அப்ப உடனே சொல்ல, எனக்கு அவன் மேல ஒண்ணு தனிப்பட்ட விரோதம் இல்லை, அவன் அபச்சாரம் பண்ண ஒன்னிடத்துல நீ அவனை மன்னிச்சுட்டேன்னா நான் மன்னிச்சுடுறேன், நீ அவனை மன்னிச்சுட்டேன், உனக்கு அவன் மேல துவேஷம் இல்லை, எனக்கு அவன் மேல வருத்தம் இல்லை, கிஞ்சிட்டு கூட கிளேசம் இல்லை, நான் மன்னிச்சுடுறேன், எனக்கு என்ன இருக்கு, உன்னை அடிச்சுட்டான், உன் மனசு வருத்தப்படாது, அதுதான் கை கூட பிரபு, என் மனசுல துவேஷம் இல்லையே, என் மனசுல அவன் என்ன அடிச்சான்னு தோணவே இல்லையே, அவன் உத்தாரணம் பண்ணுங்க, நான் உங்க இடத்த கெஞ்சு கேட்கறது எனக்கு பெரிய கிருபை கிடைச்சான், அடிச்சதான உங்களுடைய உக்கிரகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சு, உங்களுடைய பிரத்யக்ஷ பரபிரம்ம பரமாத்ம ஸ்வரூபத்தை தரிசிக்கும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது, எனக்கு கிஞ்சிட்டு கூட அவன் மேல வருத்தமே இல்லை. அதனால நான் அவனை எடுத்து மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு பிரபு, அதனால ஒண்ணும் இல்லை, நீங்க விட்டுடுங்க, இல்ல 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 நீ மன்னிச்சேன்னு சொல்லலாம், நீ மன்னிச்சோ நான் மன்னிச்சுடுவேன் சார். நித்யானந்த கண்கள் ஆனந்த பாஷம் குலுங்கி குலுங்கி அழலாம், கேள்வி அழலாம். நான் கேட்கிறேன் என்ன ஆச்சுன்னா, பிரபோ எல்லாத்தையும் நீ பண்ற, ஆனா பெருமையை மட்டும் பக்தாளுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. குழந்தை எல்லாம் படிச்சு மார்க் வாங்கிறது, அம்மா சொல்லணும் என்ன படிக்கிறது, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிறது, அம்மா உட்காந்து தலைவாட ராத்திரி மகனும் உட்காந்து அடிச்சுப்பா, இதை படிச்சுட்டு அந்த ஹோம்ஒர்க் எழுதிடுவது, இந்த கொஸ்டினை சொல்லி இந்த நம்ம போட்டு பாரு,
அவ்வளவு பிரயத்தப்படுறது அம்மா. இதெல்லாம் சொல்லி கொடுத்து அங்க அழகா எழுதி வந்து 100 மார்க் வாங்கி எடுத்தோம்னா எனக்கு என்ன பிடிக்கிறது, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது பிரயத்தனம் எல்லாம் அம்மா பண்றாங்க. இந்த குழந்தை சொல் பேசி கேட்டு பண்ணிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு பெருமை கிடைக்கிறது. அதே போல பகவான் எல்லாத்தையும் தான் பண்றான். ஆனா கருணையினால இந்த ஜீவர்கள் மேல இருக்கிற ஒரு கிருபையினால அது கொஞ்சோண்டு பிரயத்தனம் அது ஒரு ரெடி எடுத்து சொன்னா ஆஹா நடந்து வந்துருக்குன்னு அம்மா. அம்மா பார்த்தோம்னா நீ குழந்தை நடந்தா தெரியுமோ அப்படின்ட்டுவா. அது அப்பதான் 2 அடி எடுத்துருக்கோம். 2 அடி எடுத்து உட்காந்துருக்கும். அதுக்குள்ளே சொல்ல நீ குழந்தை நடந்தா தெரியும். அப்படியா நான் பார்க்கலையே, எல்லாரும் காட்டுன்னு பாரு. எல்லாம் அப்பா வந்து நடந்தா நடக்க சொல்லி பார்க்கலாம். வாடா கொஞ்சம் 2 அடி எடுத்து நடந்தா பார்த்தா நடந்திருக்கே நடந்து 2 அடி எடுத்து நடந்துட்டான் அப்படின்றாலே அதை காட்டிலும் வாத்சல்யமான பெற்றதாயினும் ஆயின செய்யும். அதை காட்டிலும் கருணாசாகனம் அதெல்லாம் தான் பண்ணிட்டு கடைசியில தன் பக்தர்கள் பண்ணினா ஏன்னா தன்னிடத்துல ஒரு பிரீதி கொண்டு தான் சொல்றதை கேட்கிறாள். அதுக்கே அவ்வளவு கிருபை பண்ணிடுறான் பகவான். அவனுக்கு பெருமை அவசியம் என்ன இருக்கு? அவனுக்கு யார் பெருமை கொடுக்க முடியும்? எந்த விதத்திலே எந்த வஸ்துவை கொண்டு இவன் பெருமையோட நம்ம சொல்ல முடியும்? ஒரு நிறைய பணம் இருக்குன்னா பெரிய பணக்காரன்னு சொல்லலாம். இவனிடத்துல என்ன பணத்துக்கு குறைச்சல்? எதை கொண்டு இவன் அவனோட பெரியவன் சொல்ல முடியும்? லட்சாதிபதி இருக்கான், கோடி இருக்கான், அவனை காட்டிலும் பெரியவன் சொல்லலாம். இவனை காட்டிலும் பெரியவனே கிடையாது. இவனை காட்டிலும் புத்திசாலியும் யாரும் கிடையாது. இவனை காட்டிலும் அழகானவன் யாரும் கிடையாது. அதனால நம்ம சொல்றதெல்லாம் பார்த்தா லோகாயுதமா சொல்றாமே ஒழிய குற்றமா தான் சொல்றாமே ஒழிய நிறைவா சொல்லலையா. அதனால அவனுக்கு நம் பெருமையை பத்தி அவசியம் இல்லை. பெருமைன்ற ஒரு விஷயம் சொல்லக்கூடிய அருகதை நமக்கு கிடையாது. சின்ன அப்பா முடிக்கிற தட்டி ரொம்ப சமத்தா இருக்குன்னு சொன்னான். எல்கேஜி அப்பா முடிக்கிற தட்டி 45 வயசு அப்பா சமத்தா இருக்கு ஆபீஸ்லாம் போயிட்டு அப்பா ரொம்ப சமத்தா இருக்க முடிக்கிற எவ்வளவு ஜோக்கா இருக்கோ அந்த மாதிரி ஆஹா பகவான் வசதியானவன் நம்ம சொன்னா சமானவன். ஒரு எறும்பு பார்த்து யானையை பார்த்து நல்ல பலம் இருக்குன்னு சொல்லிடுச்சுனா எவ்வளவு கேவலமோ அவ்வளவு கேவலம் நம்ம பார்த்து பகவானை பார்த்து ஆஹா ரொம்ப அத்தியாச்சரியமான பலம்னு சொல்றோம். அந்த மாதிரி அதனால எம்பெருமான் திருவைக்கு ஆசைப்படுறது இல்லையா? அது சொல்றார் நித்யானந்த சொல்றார் எல்லாம் நீ பண்றதா கடைசியில பெருமையை மட்டும் எங்களுக்கு கொடுத்துடுற. என்னடா இந்த கிருபை தாங்க முடியல. கிருஷ்ண கிருபை தாங்காது. எதை வேணா தாங்கிடலாம். மகா பாவத்தை கூட தாங்கி தர சொல்லலாம். 1000 கோடி சொன்னா நரகவாசம் கூட இருந்து தர சொல்லலாம். கிருஷ்ண கிருபையை தாங்குற மாதிரி ஒரு கஷ்டம் லோகத்துல எதுவுமே கிடையாது, சமானமே கிடையாது. ஆகாசம் எல்லாம் ஒரு கொசு கிருஷ்ண கிருபைக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒரு சொல்லி பிரபு நிஜமாவே எனக்கு அவனிடத்த தேசம் இல்லை உன் ஆசைக்கான மன்னிச்சுட்டேன்னு ஒரு வாசனை. உடனேயே மதாயை கட்டி அனுப்பினான். அப்பா என் பக்தன் சொல்லிட்டான், நீ உத்தமன்னு சொல்லிட்டான், ஏத்துன்னு சொன்னான். உடனே அவனுக்கு தூக்கி மாறி போறது. என்ன மன்னிச்சுட்டாரா? பயந்துதான் கதறணும். பெரிய உள்ளுக்குள்ள ஒரு சத்த வரும். ஆனா ஒரு பயத்தை கதறான. இதுக்கு இவ்வளவு கிருபையா? இத்தனால் வாழ்க்கை வீணா போயிடுத்தே பழுதே பல பகலும் போயினவென்று ஊமனார் கண்ட கனவிலும் பழுதா ஒழிந்தன கழிந்த அந்நாள். அடடா இந்த கருணம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அழகா அனுபவிச்சிருப்பேனே. இப்படி கூடியவும் குருத்தமா இருந்த வாழ்க்கை நீடிச்சு தொலைச்சிட்டேனே. வாரினேன் வாரி வடம்பினேன் மனத்த பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் நம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் வென்றியே வேண்டி வீழ்பொருட்கு இறங்கி சும்மா ஏதோ கண்டு என்னமோ பண்ணு குறிக்கோள் ஒண்ணுமே இல்லாம பல்லுயிரை கொன்றேன். அந்த முதல் 10 பாசனம் படிக்கணும் பெரிய திருமொழியில. திருமங்கையாளர் சொல்றார் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை வீழ்டிக்கும் அப்படின்னு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டார். அவ்வளவு அழகா ஸ்ரீகளுடைய கணங்கள் அழகுன்னு அதிலேயே போச்சு. ஜென்மா அனுபவிப்பேன் அனுபவிப்பேன் நினைச்சு நினைச்சு நினைச்ச எத்தனை நன்னா தெரியும். மனசுக்கு தெரியும். இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. வசதியத்துக்கு தெரியும். புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் நன்னா தெரியும். எத்தனை அனுபவிக்க போறோம் அனுபவிக்க அதில் நினைச்சு எத்தனை நிமிஷங்கள் எத்தனை கோடி நாட்கள் தொலைச்சிட்டு தெரியுமா? இப்படி அனுபவிக்கணும். அப்படி எனக்கு ஆசையை அனுபவிக்கிறோமோ இல்லையோ இந்த கற்பனையிலே பல ஜன்மாக்கள் ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் விழுந்தன கழிந்த அண்ணார் கழி இனி வருமா? மார்னார் வரிவெஞ்சிலை காட்பட்டு கதறா குலசேவார். ஐயோ எல்லாரும் ஸ்ரீ ஸ்ரீகள் 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 அழகுன்னு ஓடுறாளே ஜெகசுகமா ஓடி கொலையறாளே எனக்கு அது வேண்டாண்டாப்பா இந்த உலகமே எனக்கு வேண்டாம்னு சார். இனிதி என்பர் காமம் அதனினும் இனிதி என்பர் தண்ணீரும் என்பாய் இனிதி என்று காமநீர் வேளாது நின் உன் சேமநீர் வேட்பராகில் சேமமாகும் சிறிதுன்னு ஆழ்வார்லாம் சொல்றான். அதுக்கு எல்லாரும் சொன்னங்களை கேட்டா முதல்ல தேக சுகம் சுகம் வரும், அப்புறம் கேட்டா பசிக்கு ஆகாரம் கிடைச்சா சுகம், அப்புறம் ஜலம் கிடைச்சா சுகம் வரும். எல்லாத்தையும் காட்டிலும் உன்னுடைய சேமத்தை பற்றி உன்னுடைய அற்புதமான லீலைகளை பற்றி பேசா ரொம்ப சேமம் தான். அது கிடைச்சிருக்கனா போதும் தான் சார் ஆழ்வார்.
அந்த மாதிரி அவன் கதறான். காமாந்த காரணாச்சு, மகாபாவியாச்சு. சீச்சி, அவனுக்கே தன்னை பார்த்து ஒரு வெறுப்பு வந்துவிட்டான். என்ன மன்னிச்சுட்டாரு, மன்னிக்க மன்னிக்க இன்னும் கோபம் வந்துவிட்டான். தன்மேலே ஒரு வெறுப்பு வந்துவிட்டான். அதுதான் அடிக்கிறதுனாலயோ உதைக்கிறதுனாலயோ மிரட்டுறதுனாலயோ அந்த தப்பு பண்ண உணர இன்னும் பண்ணுவேன்னு சொல்லணும். மன்னிக்கும் பொழுது நம்ம பண்ண தப்புக்கு இப்படி ஒரு மன்னிப்பு கொடுக்கலாமன் இன்னும் இந்த சுயபச்சாரம் வந்து உள்ள குத்துவேன். பயங்கரமா கதறான், அழறான், துடிக்கிறான். 2 பேரும் பிரபுடைய சரணகமங்களை பிடிச்சுட்டான். நிமாய் பண்டிதருக்கு சரணகமங்களை பிடிச்சுட்டா. பிரபோ நான் என்ன பண்ணுவேன், இவ்வளவு பாவம் பண்ணி தொலைச்சுட்டேனே, கழுது ஆதரி 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 அப்படியே கதறாளாம். அழுது கதறா. அந்த கதறி 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 கண்கள்லேருந்து துக்கம் பச்சாதாபம் வழிஞ்சவ பாவம் எல்லாம் அப்படி கடையறதான். எப்ப நம்முடைய பாவத்தை உணர்ந்து கதறோமோ அப்போது பாதி பாவம் போயிடும். எப்ப பெரியவாவுடைய திருடிகளோ அப்ப மீதி பாவம் போயிடும். அந்த மாதிரி 2 பேரும் கதறி அழறாலும். நாங்க என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு சிறுவ பண்ணிட்டாலே ஐயோ நான் என்ன பண்ணுவேன், யானே என்னை அறிவிலாதே, யானே எந்தனவே எஞ்சிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏத்தும் அவ்வானவர் ஏறு. நம்மாழ்வார் திருவாயுவில சாதிக்கிறார். நான் தான் என்னுடையவன், நான் என்னுடையவன் தானே. யானே என்னை அறியகிலாதே, நான் யாரும் எனக்கே தெரியாதுரா. ஏதோ போயிட்டு வந்து இருக்கோம். நான் யார் கேட்டா இந்த பேரு, இப்ப குளத்துல பிறந்து எனக்கு இந்த மாதிரி ரூபம் இருக்கு, உடம்பு இவ்வளவு வெயிட் இருக்கு, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு தனம் இருக்கு, எங்க அப்பா அம்மா இவ்வளவு தானே சொல்ல முடியும். இதெல்லாமா நம்முடைய பயோடேட்டா? ஜீவாத்மா இது ஒண்ணு நம்ம பயோடேட்டா. நம்மளுடைய உண்மையான பேர் அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம தேகத்துக்கு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ, இந்த பெயருடையவன், இந்த ரூபம் உடையவன், இன்னாருடைய புத்திரன், இவ்வளவு பணம் உடையவன், இவ்வளவு தனம் இருக்கு எல்லாம் சொல்றதான்னு கேட்டா நம்முடைய தேகத்துக்கு இதெல்லாம் இந்த தேகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு ரிஷி ராஜா பதவியில நீ யார் அப்படின்னு சார். நான் ராஜா வகையில ஒரு பதவியை கேட்கல, நீ யார் அப்படின்னு சார். அவனுக்கு ஒண்ணுமே புரியலையா. கடைசி வரைக்கும் ரொம்ப விதவிதமான நிகழ்ச்சி நடக்கிறது. நான் முதல்ல அப்புறம் நான் பசியா இருக்கேன், பரபரப்போல இருக்கேன், அப்புறம் நான் குழப்பமா இருக்கேன், அப்புறம் நான் கலச்சி போயிருக்கேன், அப்புறம் நன்னாதிக விதவிதமான நிகழ்ச்சிகள் இருக்கு, லைனா சொல்லிட்டு வரேன். கடைசியா ரிஷி சொல்றான், எல்லாம் சொல்லிட்டு வந்தியடா, நான் கலப்பா இருக்கேன், நான் பரபரப்பா இருக்கேன், நான் நன்னா தூங்கினேன், நான் அமைதியா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், எல்லாம் சொல்லிட்டு வந்தியே, எல்லாத்தையும் நான் ஒண்ணு பொதுவா இருக்கு மாதிரி அந்த நான் தான் நீ. அந்த ஆத்மா சொல்றோம் 5 வயசுல நான் அந்த 5 வயசுல இருக்கும்பொழுதுன்னு சொன்னோம். நான் 25 வயசா இருக்கும்போது, நான் 50 வயசுல இருக்கும்பொழுது, 5 வயசு போயாச்சு, 25 போயாச்சு, 55 வந்தாச்சு, 55 65 ஒரு. ஆனா நான் மட்டும் மாறதில்லையே, அந்த நான் தான் ஆத்மா. அதுதான் மாறாதது, அழியாதது. காலம் மாறுறது, தேகம் மாறுறது, ரூபம் மாறுறது, இடம் மாறுறது, சுபாவம் மாறுறது. நான் என்ன மட்டும் மாறுறதா? மாறுறது. அந்த நான் தான் ஆத்மா. அந்த ஆத்மாதான் நம்ம. அந்த ஆத்மா உணர வேண்டாமா? அந்த மாதிரி யானே என்னை அறியகிலாது. யாராவது நீங்க யார் அப்படின்னு கேட்டா நானா இந்த மாதிரி ரூபம் சொன்னா நம்ம இல்லையாது. யானே என்னை அறியகிலாது. இறந்து போயிடுறாளே, அப்ப அந்த உடம்பை பார்த்து நான் சொல்றதா? இல்லையே. அப்ப நம்ம இல்லையாது. யானே என்னை அறியகிலாது, யானே எந்தனதே என்றிருந்தேன், நான் எனக்குரியவன். எல்லாருமே சிவன்பானம். அவர்தான் நிகமாந்த மகாதித்யர் சொல்றார். ஏன்னா அவனுக்குரிய ஆத்மாவை என்னுடையதை நம்ம நினைக்கிறோமே, அதுவே திருட்டுத்தனம் தானே. அவனுக்குரியதானே இது ஆத்மா. என்னுடையதுன்னு சொல்ல நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவனுடையதான், அவனுடைய சொத்து தானே. யானே என்னை அறியகிலாதே, யானே எந்தனே என்றிருந்தே, யானே நீ என் உடமையும் நீ. நான் சொல்றேன், நானும் நீதான்டா, உன்னிடத்தான் எல்லாமே இருக்கு. நீன்னா ஒண்ணு அர்த்தம் இல்லை. நான் உன்னுடையவன். யானே நீ என் உடமையும் நீ, எல்லா உடமையும் நீதான். வானே ஏற்றும் அவ்வானவர் ஏறு. லோகமே கொண்டாடுவது பகவானே, எல்லாம் உன்னுடையதுடா, உனது எதுவும் இல்லடா அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி அவன் கதறான். ஐயோ நான் தெரியாம போயிடுத்தேன்னு கதறி அழுது சமாதானம் அடைஞ்சான். கதறி 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 அழுதுருக்கான். அப்படியே எல்லாரும் பஜனை பண்றலாம். அத்தனை ஜனங்களுக்கும் ஆச்சரியம். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் குடிவெறியில, அதிகார வெறியில நடந்த ஜனம் இருக்குன்னு அந்த கர்வத்தை இருந்தவன் இன்னைக்கு ஒரு குழந்தை போல கச்சாலப்பட்டு அழறத பார்த்து அத்தனை பேருடைய மனசு உருக ஆரம்பிச்சு. அத்தனை பேர் அப்படியே பார்க்கிற அடரா இவனுக்கு நல்ல கதி கிடைச்சாங்க. அத்தனை ஜீவன் இயங்க ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் அத்தனையும் அழிஞ்சு போனா தேவலை நாசமா போகட்டும் சொல்லி அத்தனை ஜீவன்களும், நவதியோதரன், அத்தனை பிராமணர்களும், அத்தனை குழந்தைகளும், அத்தனை ஸ்திரீகளும் அதோடா இவனுக்கும் பகவத் தரிசனம் கிடைச்சா நன்னாருக்குமே இயங்க ஆரம்பிச்சான். அதுதான் ஜீவனுடைய கிருபை. அந்த ஜீவனுக்குள்ள பரமாத்மா உட்கார்ந்துருக்கானே, அதனால நன்னா உணர வச்சுடுறான். அந்த மாதிரி எல்லாரும் பார்த்துருக்கா. அத்தனை பேர் மாகா இவனையே தடுத்தா கொண்டாரு. எவ்வளவு சிரேஷ்ட நாம சங்கீர்த்தம். ஹரே நாம ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம்.
ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணு மட்டும்தான். கலவு நாஸ்தேவ 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 கதி அந்யதா. கலியுகத்துல வேற கதி இல்ல, வேற கதி இல்ல, வேற கதி கிடையவே கிடையாது. நாம சங்கீர்த்தன மாத்திரமும் கலியுகதல்லி. புரந்தரதாசன் சொல்றார், இடத்துல சொல்லும்போது சொல்றா, நாம சங்கீர்த்தம் ஒண்ணுதாண்டா கலியுகத்து தர்மம், வேற எதுவும் சரிபட்டு வராது. நன்னா பிடிச்சுக்கோங்க, நன்னா மனசுல வாங்கி வச்சுக்கோங்க. அத்தனை பேரும் கதறான். அந்த மாதிரி எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போறோம், எல்லாரும் பஜனை பண்றா. ஆனாலும் ஜகாய்க்கும் மதாய்க்கும் உள்ள என்னமோ பண்ற. தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம். ஜகாயா கொஞ்சம் சமாதானமா இருந்துட்டான். மதாயி நித்யானந்த அடிச்சுட்டானே, அது உள்ளுக்குள்ள போய் குத்துற மனசுக்குள்ள. அதா இடத்துல கொஞ்சம் கூட தேசம் இல்லைன்னு சொன்ன இவரை போய் நான் அடிச்சுட்டேன். இவரிடத்த கொஞ்சம் கூட கெட்ட குணமே இல்லை, எவ்வளவு சாத்வீகமா இருக்காரு. அப்படியே கதற மனசு தொடர்ந்து அடிச்சுக்கிறது. அப்படியே பஜனை பண்றான், பஜனை எல்லாம் பண்றான். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே எல்லாம் கதறான். ஆனால் ரெண்டு பேர் மனசுல உள்ள ஏதோ போட்டு அப்படியே அறுத்தெடுக்கிறோம் பாபம். நம்ம சொல்லுவோம், பாவிகளாம் நல்லா தானே இருக்காங்க. நம்ம ஹிருதயத்துக்கு தெரியும், வைரத்தை காற்றும் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். வார்த்தையினால சொல்ல முடியாது, வார்த்தையினால சொல்ல முடியாது. நமக்கே சில காரியங்கள் பண்ணணும்னு தோன்றது, பண்ண மாட்டேன். அவரோட உள்ளுக்கு எவ்வளவு துக்கம், அப்படி பண்ணி தொலைச்சோம், உள்ளுக்கு அப்படி அறுக்கிறது. அந்த மாதிரி கோடி மடங்கு அவனுக்கு இருக்கும். அடடா அடடா அடடான்னு சொல்ல முடியாது, ஆடுறத சொல்ல முடியும். சொன்னாலும் யாரு புரிந்து கொள்ள முடியும்? பக்தாளுக்கு புரியும், யாருக்கும் புரியாது. ஆனா தன்னை பத்தியே தெரியாது, அப்படி அடுத்தவாடி ஹிருதயத்தை புரிஞ்சுக்க முடியும். அவளுடைய தவறையும் அவளுடைய மனசாட்சியுடைய குற்றத்தையும் யாரால புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சு கொள்ளவே முடியாது. கதறலாம், என்ன பண்றது ஏது பண்றது தெரியலையே. பிரபுடைய சிரமம், ஐயோ இப்படி கிருப பண்ணி தொலைச்சுட்டேலே, எங்களை ஏன் இப்படி கிருப பண்ணி தடுக்க அழகிறதுனால தாங்க முடியல. என்னடா குழந்தை அப்படின்னு சார், நிஜமாவே எனக்கு ஒரு 1000 கோடி ஜென்மாக்கு நரக தண்டனை கிடைச்சா நான் சந்தோஷப்படுறேன். என்னுடைய கிருப பண்ணி கொள்ளாது, அதை விட பயங்கரமா இருக்கு. நான் மகா பாவி, எனக்கே அப்படி கிருப பண்ணி தொலைகிறேன், வேண்டாம். எனக்கு என்னென்னமோ பண்றேன், உயிர் வாழ முடியல, உயிரை விட்டுறேன், பிராணம் தியாகம் பண்றேன். நான் கருணை தாங்க முடியல, சத்தியமா உணர்ந்து சொல்றேன். மதாயும் ஜகாய், என்னால இந்த கருணையை தாங்க முடியல, நான் விட்டுடுவோம். நாங்க போய் எவ்வளவு கூம்பி பாகம் நரகத்தை போய் விழறோம். 1000 கோடி ஜென்மாக நரகத்திலேயே இருந்து எல்லா விதமான ஸ்தலங்களையும் அனுபவிச்சாதான் எனக்கு மனசு சாந்தி அடையும், பரிகாரம் செய்யலாம். உடனே பிரபு சொன்னா, என்னடா குழந்தை, உன்னிடத்த பாவம் கிடையாதுடா, இஞ்சிட்டு கூட பாவமே கிடையாது. நித்யானந்தர் கிருபை பண்ண பிறகு உனக்கு பாவம் இருக்குமா? கிடையாது. அவன் சொன்னா, இல்ல என் மனசு கேட்கல, கடந்து அடிச்சுக்கல. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், பகவான் வந்து நிமாயி பண்ணி தன்னை மனதை சொல்லிட்டாங்க, பாவமே கிடையாது, பரம பாகவன் சொல்லிட்டார் திருவடியில விழுந்தது. நான் சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை இல்லையா, இல்லாடி என் மேல நம்பிக்கை இல்லையான்னு சார். பிரபு நீ சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை இருக்கு, உன்னுடைய நம்பிக்கை இருக்கு, ஆனா என்னமோ தெரியல, என்னோட மனசு போட்டு அறுத்து எடுக்கிறது. என்ன பண்றது? வாடா வயலேன் சார். அர்த்தராத்திரி எல்லாரும் போறா, எங்க போறான்னு எல்லாரும் நாமஜம் பண்ணிட்டே போனா, நல்லா கங்கைக்கு போயிட்டாரா. என்ன பாகீரதி பரம பவித்திரமனாவாச்சு. அவள் அவ்வளவு அழகா எல்லாருடைய பாவத்தையும் நாசம் செய்யக்கூடிய சக்தியுடைய இன்னிக்கும் எந்த பாவத்துல போய் பாகீரதி சொல்லப்படுகின்ற கங்கையில தீர்த்தமாடணும், அவ பாவத்தை பொறுத்து அழுக்கா இருக்கு, இதெல்லாம் கெமிக்கல் டெஸ்ட் பண்ண நினைச்சா பண்ணுங்க. இது நிஜமாவே பரம பவித்திரமானதுதான். பகவான் திருவடி அலம்பின ஜலமும் நம்பினா சத்தியமா பகவான் திருவடி அலம்பின ஜலம் யத்பாவம் சத்பாவம் அவ பாவத்தை பொறுத்துதான் இருக்கு. சத்தியம் இன்னைக்கும் பாகீரதி பரிசுத்தமா பார்க்க மனுபவத்தில் அந்த திரிவிக்ரமனுடைய அற்புதமான திருவடி அலம்பின ஜலம் தான் சந்தேகமே. அந்த மாதிரி போராளம் ஜனங்கள் நிறைய பேர் தூங்கிட்டு கவாலாம் கூட நாம சங்கீதங்கள் என்னடா ஆச்சோ ஏதாச்சும் ஓடி அத்தனை பேர் வந்துட்டார். நேரம் நிமாயி வந்த வாங்கோடாவை இறங்கிட்டார். இந்த ஜகாயி மஜாயி கூட்டண்டு நிமாயி பண்டிகை இறங்கிட்டாராம். கௌராங்கன் கௌர் ஹரி அவளை விளையா இறங்கிட்டாராம். நன்னா 2 பேர் குளிக்க சொன்ன, 2 கேள்வி ஜலம் எடுத்துக்கோங்க சார், 2 கேள்வி ஜலம் எடுத்தாங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க சார், சொல்றேன். நீங்க பண்ண அத்தனை கோடி ஜன்மாவுடைய பாவங்களும் எனக்கு தானம் பண்ணுன்னு கை நீட்டினார். எங்க பார்க்க முடியும் உங்களால சொல்லுங்க, எங்க கேட்க முடியும் லோகத்துல? நம்ம பெரியவாளுக்கு சமானம் ஒண்ணும் இல்லை, ரத்னம் வைரம் வடிவம் ஒண்ணும் இல்லை, அல்பம். இந்த ஜென்மா பாருங்க, எத்தனை கோடி ஜென்மா எவ்வளவு கோடி பாபம் இருக்கோ அத்தனையும் எனக்கு தானம் பண்ணு கை நீட்டிட்டார். அவ ஏற்கனவே இவருடைய கிருபையில தனறி நடக்கிறான். அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜகாய் ஐயோடு தளத்து கீழே போட்டுட்டான். நல்லா ஆச்சுன்னா அப்போ என்ன பேசுற?
நீங்க பண்ண கருணைக்கு இன்னும் 1000 கோடி ஜன்மான நரகத்துல இருந்து இன்னும் ஒரு திருவடியை என் கண்ணீரால் அபிஷேகம் பண்ண கூட சமாதானம் ஆகாது எனக்கு. இதை வந்து 1000 கோடி ஜன்மாவுடைய பாவத்தை கருணை நான் தருவேனா? கோமலமான ஹிருதயம் படைச்சவராச்சு, எனக்கு ஹிருதயம் கிருபையே பண்ணவாறு போய் பாவத்தை கொடுக்கலாமா? அப்ப உன கெட்டது பண்ணவாளுக்கே கெடுதல் பண்ணப்படான்னு சொல்றது தர்மம். பெயர்பட்ட சனாதனமான தர்மத்தை இருந்து என்னுடைய கெடுதலை கேட்கிற லோகத்துல யார் கேட்பா? நாம சங்கீர்த்தம் ஆச்சாரியில் மட்டுமே கேட்பா, வேற யாரும் கேட்க மாட்டா. லோகத்தில் யாருமே கிடையாது. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். இந்த மாதிரிதான் பண்றார். கூறத்தாழ்வான் சேர்க்கிறார். ஒரு திஷ்யில திருவரங்க தமிழ தடுத்தா கொண்டுட்டே இருக்கார். ஒரு சந்தர்ப்பத்துல திருவரங்க தேசி வீடே கதின்னு இருக்கார். அவர் ஆட்டு வாசல போய் நிக்கிறார் கூறத்தாழ்வான். அவர் கதவு நல்ல தலையை குனியா, நீங்க எல்லாம் இங்க வரலாமா அப்படின்னு சார். தெரியறது தோணும், வர நன்னாலேன்னு தெரியறது தோணும். என்ன பண்ணணும்னா, இனிமேல் இந்த இடத்துக்கு வரமாட்டே எனக்கு தானம் பண்ணிடுவோம் சார். அவன் தானம் பண்ணிட்டான். அதே மாதிரி கூறத்தவன் இன்னொரு பக்தர் இருக்கா. அவர் எப்பொழுதும் நல்ல பக்தர் தான். ஆனா கொஞ்சம் குறும்பு, கொஞ்சம் பதிவாசம் பண்ணிட்டே இருப்பார். யாரை பார்த்தாலும் பக்தி பண்ணலாம் அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பார். ரொம்ப கஷ்டமா இருந்து கூறத்தவன் என்ன பண்றது இல்லை. ஒரு கிரகண புண்ணிய காலம் வந்துதான். உடனே அவ்வளவு அழகா வந்தார். எல்லாரும் தானம் வாங்கிட்டு கூறத்தவன் போய் தன் கிருஷ்ண தானம் கொடுறான்னு கை நீட்டினார். எல்லாம் உம்முடைய தானே, எங்கிட்ட தானம் முடியும் என்ன இருக்கு? என்னுடைய ஜென்மா, என்னுடைய வார்த்தை எல்லாம் உடைய தானே. வாஸ்தவன்டா அதையும் தானே விட ஒண்ணு இருக்கு, அதை எங்கிட்ட கொடுத்து என்ன நடம். எல்லாரையும் கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணி நிறைய பாவம் சேர்த்து வச்சிருக்கு. அந்த வைஷ்ணவ அபராதம் பாகவத அவசாரம் சேர்த்து வச்சிருக்கு. அதை மட்டும் எனக்கு தானம் பண்ணிடுங்க. நடுங்கிட்டார். ஐயோ இப்படி ஒரு கிருபையால கதர்னார். மேல விழுந்தாவது கிருபை பண்ணக்கூடிய ஆச்சாரியன் மட்டும். அந்த மாதிரி நிமாயி சொல்றாரு ஆச்சாரியன், குடுறா ஏன் கொடுக்கறது கஷ்டமா இருக்கா? எனக்கு உன்னிடத்துல வேண்டியது அது ஒண்ணுதான். பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் கூட பாபம் யோமே பக்தியா பிரயச்சத்தின் இருக்கு. உங்களோட கூட உங்களுடைய அத்தனை கோடி ஜன்மாவுடைய பாவத்தை எனக்கு தத்தம் பண்ணி கொடுத்தே ஆகணும் இருக்கா. ஏன்னா கையில ஜலம் எடுத்துனான். தேவர்கள்லாம் கதறா. இப்படி ஒரு கருணையா? இது பாகீரதியுடைய பெருமையா, நிமாயுடைய பெருமையா, சனாதனமான இந்து தர்மத்துடைய பெருமையா, புண்ணியமான பாரதேச பெருமையா, இல்லாட்டி ஜகாயி மதாயுடைய பாக்கியமா? என்ன சொல்ல முடியும்? 1000 கோடி ஜென்மா பாவத்தை தாண்டி யாரு கேட்பா? நம்ம இடத்துல இன்னும் உடம்புல இருக்க வியாதியை கூட தாண்டி கேட்காத ஜனங்கள். கஷ்டமா இருக்கும் 50 ரூபா கொடுனா கூட கொடுக்காத ஜனங்கள். தன் சுகமே பிராதான்யமா இருக்க, சுயமே பிராதான்யமா இருக்க மனுஷ லோகத்துல என்னுடைய பாவத்தை கொஞ்சம் வாங்கிக்க மாட்டேன் கதறினான் ரத்னாகன். வாங்கிக்க மாட்டேன்னு சொன்ன அம்மாவும் அப்பாவும் மனைவியும் குழந்தையும். அந்த லோகத்துல பாபத்தை குடு பிரசாதமான விஷம். ஜகாய் மதம் நடுங்கிற ரொம்ப நொந்து போயிட்டாவா. கருணையின் எல்லையில போய் நொந்து போயிட்டா. ஐயோ என்னால முடியல, எங்க தானம் போய் குழஞ்சா தேவலைன்னு கதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்படி இருக்கிற யார் லோகத்தை தர முடியும்? வேற வழி இல்லாமே இவர் கிருபை பண்றா. அப்ப நிக்கான சொல்லலாம், கவலைப்படாது. அவர் சாட்சாத் பரமாத்மா. அவர் எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணுவார். மகாதேவனுக்குள்ளுக்குள்ள இருந்து அவர் அழகா காலகால விஷத்தை அப்படி ஆனந்தமா குடிச்சுட்டு உட்கார்ந்து இல்லையா, எல்லாம் இவர் தான் பண்றார். ஒன்னும் வருத்தப்படாத, கொடுத்துடு தைரியமா கூட. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா கூட நித்யானந்தர் சொன்னா பகவானே சொல்லி எடுபடல, என் பக்தர் வந்து சொல்லி குடுறா அப்படின்னு. அத்தனை பேரும் கண்கள்ல ஆனந்த பாஷ்மி. இப்படி ஒரு பிரத்யட்சமான வைபவம் கண்ணால பார்க்க முடியாது ஆனந்தப்பட்டார். என்னவா 2 பேரும் கங்கா ஜலத்தை கையில் எடுத்துட்டாராம். உங்களுடைய 1000 எத்தனை கோடி ஜன்மாக அத்தனை கோடி ஜன்மாவுடைய பாவத்தை தத்தம் பண்றோம்னு கொடுத்துட்டார். வாங்கிட்டார். அவர் கையில வாங்கினாரோ இல்லையோ உடம்பெல்லாம் கருத்து படுத்தார். நிமாய் கொண்டு குடம் போட்ட தங்கம் போல ஒரு அவர் வர்ணம். அது கௌர வர்ணமா மஞ்சள் வர்ணமா சிவப்பர்ணமா அப்படி ஒரு ஜொலிப்பு. இவாளுடைய பாவம் வாங்கின உடனே தேவம் கருத்து போயிட்டார். பாவம் அசவன் நடுங்காரசா என்ன ஒரு க்ஷணம் தான். அடுத்த க்ஷணம் அப்படின்னு உதறினாராம். அந்த பாவம் அப்படியே ஜீரணமாயிடும். விஷத்தையும் ஜீரணம் பண்ணக்கூடிய ஆச்சாரிய புருஷர்கள். பெரிய ஒரு அகத்தியம் எவ்வளவு அத்தியாசமான இலைகள்லாம் பண்ணியிருக்கா. பெரிய ராக்கெட்டை கொண்டு சந்திரன்ல வரலாம் அல்ப விஷயம். நிகமாந்த மகாதேசி ஒரு பெரிய அவச்சாரம் பண்ணார். ஒரு பெரிய சித்தி வேலை தெரிஞ்சவர். இந்த நிகமாந்தேசிய மழை அழிச்சுடணும்னு சொல்லி என்ன பண்ணாரோ, அவர் குளத்துல ஜலம் குடிச்சுட்டே இருக்கார். அவர் குடிக்க 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 இங்க நிகமாந்த மகாதேசியர் வயிறு ஊத ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஸ்திதியில வயிறு வெடிக்கும்படிய நிலைமை வந்துருக்கு. வயிறு ஊதி போயிடுது. எல்லாரும் பயந்து போய் என்ன ஆச்சோ ஏதாச்சுனா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி பக்கத்துல இருக்க ஒரு தூணை ஒரு கீரிக்கிறேன் நகத்துல.
வயிற்றுல ஜலம் எல்லாம் தூள் வடிச்சுது. அப்படியே தூண்லேருந்து ஜலம் வடிஞ்சு இவர் வயிறு வடிஞ்சுதான். ஏன்னா அவர் பயந்து அடிஞ்சு ஓடி வந்து திருவடியில் விழுந்து அவர் மன்னிச்சுடுங்கோன்னு கேட்ட பிறகு அவருக்கும் கிருபை பண்ணி அவரையும் சிஷ்யனா மாற்றினார். எடுத்தாட்கொள்றது நம்ம சம்பிரதாயத்தை அத்தியாச்சரியமான விஷயம். சனாதனமான தர்மத்துடைய பெரியதான ஒரு பலம் எங்க கிடைக்கும் லோகத்தில். அப்படி அத்தனை பேரும் மயங்கி போனா ஆனந்தமா கங்கையில் எல்லாரும் தீர்த்தம் ஆடி அர்த்தராத்திரியில பாகிரதி கதர்ல பிரபோ என் பெருமைய லோகத்தை பிரகடனப்படுத்த தெரியலையா அப்படின்னு சொல்லி ஆனந்தத்தை கலச்சி போனாலும் எனக்கு கூட ஒரு பாக்கியம் கிடைச்சது. பிரபு என் கையால ஜலம் எடுத்து வாங்கினாரு. ஆஹா என் ஜென்மா பவித்திரமாயிருக்கு, என் திருமேனி பவித்திரமாயிருக்கு குதிச்சாலும் கங்கா மாட்டா ஆனந்தமா ஜலக்கிரீட பண்ணாலும் ஜலக்கிரீடை எல்லாம் பண்ணி முடிச்சு அவ்வளவு அழகா சுகம்னா வந்து ஆனந்தமா நாமஜம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆயிரத்தி ரொம்ப சாத்வீகமான ஒரு ராத்திரி என்ன வேணா பண்ண அக்கடித்தக்கடனா சாமர்த்தியம். பக்தா நினைச்சுட்டான்னா மகா காமாத காரணம் கூட பிரேமையில எல்லையை கொண்டு நிற்க வச்சிருவோம். எல்லை உரங்காவளி அந்த சுவாமி ராமானுஜன் மாத்தலையா, எத்தனையோ பெரியவாள்லாம் மாத்தலையா, பெரிய விஷயமே கிடையாது. அவன் சங்கல்பம் பண்ணி ஆச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சாச்சு விஷயம். அவ்வளவுதான், அதுக்கு மேல மாற்றுறது ஆளே கிடையாது. அப்பேற்பட்ட திருடமான நிச்சயமுடையவர்களாம் அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். நவதியுமே ஆனந்த தலைக்கிற ஊர் முழுக்க இதே பேச்சு. காயி மதாயி மாறிட்டானா புரியா? சில பேர் சந்தோஷமா கேட்கலாம், சில பேர் ஐயோ அவனும் மாறி போல சொல்றானா நம்ம கூட ஆள் இல்லையேன்னு வருத்தப்படுறான். பொறாம கூட்டம் எப்படி இருந்துதானே இருக்கும். அவளுக்கு இதேதான வேலை இல்லையா, யாரா பார்த்து பொறாம பண்ணி எதான துர்குணமா சொல்லிட்டு சில வாழ்க்கை சுபாவம். அதுக்கெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் நம்ம கர்மா நடக்காது, நம்ம வாழ்க்கை நடக்காது. நம்ம பாடி நம்ம உண்டு, நம்ம ஆச்சாரியன் உண்டு, பகவான் உண்டு, தியானம் உண்டு, நாமசையும் போயிட்டே இருக்கும். விரோதமா எல்லாரும் பேசுறோம். ஜகாயி மதாயும் பரம சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டுதான் சாத்வீகமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் தெரியல. ஓரத்த மூலையில உட்காரோம். ஏன்னு கேட்கலாம், இந்த கூட்டத்தை உட்காரங்க அதிகாரம் இல்லை. பாவத்தெல்லாம் கட்டம் பண்ணிட்டு கூட உள்ளுக்குள்ள இல்ல நாங்கள் பாதிகள், நாங்கள் தீனர்கள் தான், அங்கதான் இடம் சொல்லி அங்கேயே ஒதுங்கி 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 உட்காந்துருக்கான். தூரத்திலேயே உட்காந்துட்டு கிடக்கிறான். அப்படியே இருந்துட்டு இருக்கான். குடியிருக்கான 2 பேரும் சாப்பிட மாட்டேங்கிறான். நித்யானந்தம் சொல்றாரு, சாப்பிடறா குழந்தை, ஏன் சாப்பிட மாட்டேன், குழந்தைன்னு தலையை அடிச்சவன குழந்தைன்னு. குழந்தையெல்லாம் கூப்பிடாது, தாங்க முடியல. என்ன ஆச்சு, நான் பண்ண பாவத்துக்கு என்ன பண்றது? அதான் பாவம் எல்லாம் கொடுத்து என்ன பாவம் இருக்கா? அவர் என்னமோ வாங்கிட்டா பாவம் இல்லை, ஆனாலும் மனசு கடல் அடிச்சுக்கிறது. என்ன பண்றதுன்னு சொல்லி நீங்க தான் சொல்லுங்க. ஜகாய் கொஞ்சம் சமாதானம், அவன் பெரிய ஒரு பாவம் பண்ணி இவன் அடிச்சுட்டானு. நித்யானந்தரை பார்க்கும்போதுதான் மனசு குத்த அடிச்சு இவர் தலையை அடிச்சான். காயம் இவனை பார்த்து சிரிக்கிற, ஐயோ இப்ப ஏற்பட்ட கருணாசாகரனை போய் என் மேல இவ்வளவு கிருபை பண்றவரை பார்த்து தலையில அடிச்சுட்டேன். என்ன ஜன்மம், வெட்டி போடலாமான்னு தோன்றதா அவனுக்கு. ஆனா என்னமோ அதுவும் வரமாட்டேங்க. என்ன பாவத்துல அவர் வாங்கிட்டார். என்ன பண்றது, கொஞ்சம் கூட அந்த பலமே இல்லாம போயிடுச்சான். பலம்னா துஷ்பலம் இல்லாம போயிடுச்சு, துஷ்ட பலம் இல்லாம போயிடுச்சு. இப்படியே பார்த்துட்டார். கதறினா ஒரு நாள் நித்யானந்த திருவடி பிடிச்சி கதறினா, மதா எனக்கு தெரியல, என் மன சமாதானம் அடைய மாட்டேன், என்ன பண்ணணும் சொல்லுங்க, எதை பண்ணா என் மன சமாதானம் அதை சொல்லுங்க. பாவம் இல்லை, ஆனாலும் என் மனசு கடந்து அடிக்கிறது. பாகவத உபச்சாரம் பண்ணி தொலைச்சுட்டேன், உன்னுடைய நெத்தியை உடைச்சுட்டேன், நான் எனக்கு ஏதான ஒரு வழி சொல்லுங்க, என்னால முடியல அப்படின்னு. உடனே நிக்க, அப்படியாடா சரிடா கவலையப்படாத, எல்லாருடைய காலையும் விழுந்து மன்னிப்பு. கங்கையில அற்புதமா ஒரு ஸ்நான கட்டம் ஏற்பாடு பண்ணி காட்டுன்னு சொல்லி ஒரு படிப்புரைன்னு சொல்லி நல்ல அற்புதமா எல்லா ஜனங்களும் வந்து சுகமா படிப்புல விஸ்ராந்தியா இருந்து கங்கா மாதாவின் இடத்துல தர்ப்பணம் பண்றதுக்கும் சந்தியாவதனம் பண்றதுக்கும் நல்லா தீர்த்தம் ஆடுறதுக்கும் நல்ல அற்புதமான ஒரு ஸ்நான கட்டம் தயார் பண்ணிடாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய தனம். உடனே பார்த்தான் கங்கைக்கரை படகு சின்ன குடிசை போட்டுட்டான். அவன் தன் கையாலேயே ஒரு ஸ்நான கட்டம் பண்ண ஒவ்வொரு செங்கலா அடுக்கி 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 ஒரு அழகா எல்லாம் பூசி பெரிய ஒரு ஸ்நான கட்டம் அவ்வளவு அழகா எல்லாம் கட்டி அங்கேயே உட்கார்ந்தான். அங்க யாரெல்லாம் குளிக்கவளா திருடியில வந்து எனக்கு பாலக பிரச்சாரம் போகணும்னு அனுகிரகம் பண்ணணும், நான் பண்ண பாவம் போகணும், நாசமாகணும்னு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சின்ன குழந்தையிலேருந்து யார் அந்த கங்கையில ஸ்நான கட்டத்துக்கு தீர்த்தமான அத்தனை பேர் காலையும் விழுந்து 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 அழகான். அத்தனை பேரும் மன்னார் உனக்கு பாவம் வராது பாவம் வரான்னு சொல்லி 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 அதன் பிறகுதான் இந்த சமாதானம் இருந்தது. இந்த இடத்துக்கு ஒரு மதாயி காட்னு பேர் இன்னைக்கும் இருக்கு நவத்வீபத்தில். இன்னைக்கும் அந்த மதாயி கட்டினதான படிப்புரை நவத்வீபத்துல காண கிடைக்க. அப்படி அவன் அவ்வளவு அழகா ஆயிட்டானோ, ரொம்ப சமத்தா ஆயிட்டான். எல்லாரும் பிரம்மச்சாரின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். மதாயின் பேர்லாம் மறந்து போயிருக்கு எல்லாரும். பிரம்மச்சாரி பக்தனு பேசாரு. அவன் பாட்டுக்கு ஜெயமேனு இருந்து நாம சொன்ன
சரியா பார்த்தா பிரம்மச்சரியமே கிடையாது முன்னாடி ஒரு காலத்துல. குரு கிருபா பண்ணியாச்சுன்னா பிரம்மச்சரியம் எல்லாம் தானா வந்து எத்தனையோ பெரியவாள் அவ்வளவு ரகசியம் பெரிய லீலைகள்லாம் பண்ணி காமிச்சிருக்கான். குருநானக் பண்ணி காமிக்கிறார். ஒரு காலகட்டத்துல முகமது எல்லாம் சேர்ந்து இந்து ஸ்ரீலா பார்த்து கற்பழிச்சுட்டு இருந்த காலம். நிறைய ஸ்ரீலா கற்பழிச்சுட கூட்டமா வந்து என்ன பண்றது, ஏதாவது கங்கையில போய் விழுந்துடலாம், இறந்து விடலாம் முடிவு பண்ணிட்டான். குருநானக் சொல்றாரு, இல்ல இது உங்களுடைய தவறு கிடையாது, அவன் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டான், உங்க இடத்த பாவம் இல்லை, நீங்க கற்புள்ளவர்கள் பதிவிரதைகள் தான். அவன் நான் எப்படி நம்புறது, ஜனங்கள்லாம் ஏத்துக்கிறேன், எல்லாம் குழந்தை ராமான் முங்கி எழுந்தோட்டான். முங்கி எழுந்த உடனேயே இவாளுக்கு தேகத்தை ஒரு ஜொலிஜொலிப்பு வந்துடுத்தா, அவ்வளவு அழகா சுகமா இருந்தான். அத்தனை பேர் ஏற்றுட்டான். நாம சங்கீத மோகாத்மியத்தினாலே கற்பிழந்தவர்கள் கூட கற்பு கடைசிலாம் மாத்திருக்கா நம்ம பெரியவா. பிராமணத்தன்மையே கொஞ்சம் கூட இல்லாதவன கூட பிராமணனா மாத்திருக்கார். நித்யானந்தரம் நிமாயி நம்முடைய பெரியவா. அப்பேற்பட்ட ஒரு பாரத பூமியில இருந்து நான் பக்தி பண்றேன்னு சொல்றது ஒரு பெருமையா. பக்தி பண்ணலேன்னாதான் ஆச்சுங்க. அண்ணா வெறும் வர்றது ஒண்ணும் இல்லை, பண்ணியே ஆகணும். நம்ம பண்ண பக்திக்கு நம்ம பண்றது பக்தியே இல்லை. அதனால கேவலம் அர்த்தம் இல்லை, அந்த அளவுக்கு பண்ணணும்ன்ற ஆசையில அவளை தாண்டி ஒரு 10,000 கோடி நிமாயப்படுவது சமான பக்தி பண்ண வேண்டாமா, ஒரு 10,000 கோடி பிரகலாதன் சமானமா நிக்க வேண்டாம். எத்தனாலும் நம்ம பிரகலாத கதையே கேட்டு இருக்க. நம்ம திருமண பக்கம்லாம் நரசிம்மன் தூண பலன் வர வேண்டாம். வந்துட்டேன் எங்குமலன் கண்ணன் என்ற மகனை காய் நீங்கிலையாள் என்று அங்கு அப்பொழுது அப்படின்னு வர வேண்டாமா. பிரகலாதனுக்கு ஒரு சம்பத்தே வந்தானா அவனுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் வர வேண்டாமா. இன்னும் இருக்கும். ஒரே ஒரு கம்பம் தான் பிரசவிச்சிருக்கான். நிகமாந்த மகாதேவி சொல்றார், கம்ப குழந்தை ஒரே ஒரு கம்பம் தான் பிரசவிச்சிருக்கு. நிறைய தூண் உலகத்துல இருக்கு, எல்லாத்தையும் நரசிம்மன் உட்கார்ந்து இருக்கான். ஆனா தெய்வமாக தோன்றார் நிகமாந்த மகாதேவி. என்ன ஆச்சரியமான பாவம். ஏன்னா பகவான் பிரகலாதன் எந்த தூணை காட்டுவான்னு எல்லா தூணையும் வியாபிச்சு அந்த தூணெல்லாம் இன்னும் இருக்கான். இல்லையா அந்த தூண்லாம் மாறி போயிருக்கேன். கிருத்தியகம் முடிஞ்சு, துவாபரேகம் வந்து, திரேதாயகம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு போய் இப்ப எல்லாம் கலியுகம் வந்து விடுத்தேன். அதே கல்லு அதே மண்ணு தானே, அது ஏன்னா சுத்தி வரும். இதை இடிச்சு அங்க கட்டுவா, அதை இடிச்சு இங்க கட்டுவா, இதை சின்ன பண்ணி இங்க கட்டுவா. இதான பண்ணிட்டு இதே தானே. பிரகிருத்தில இல்லாத ஒரு வஸ்து கொண்டு யாரும் வீடு கட்ட முடியாது, இருக்கிறதால கொண்டு கட்டணும். அதையெல்லாம் திரும்பி சுத்தி வந்து இருக்கான். அதனால் இன்னைக்கும் சம்பத்துல நரசிம்மன் இருக்கான். நிரூபணம் பண்றா பெரிய சயின்டிபிக்கா நிரூபணம் பண்றான். அடுத்த சொல்லும் போது சொல்றான், ஒரு பெரிய நாட்முள்ள சொல்றான், எலக்ட்ரிக்கல் பினாமினா ஒரு 10,000 வோல்ட்னு சொல்றேன், அந்த மாதிரி 1 கோடி வோல்ட்டா யாரு இடம் நரசிம்மன் மேக்ஸ்முல்லர் சொல்றான். ஆரியக்கார ஒருத்தவங்க சொன்னான், நிஜமாவே ஒரு பெரிய மின்சார தத்துவம்னா நரசிம்மன் தான். விஞ்ஞான தத்துவம் நிரூபணம் பண்றான் நரசிம்மன். அவ்வளவு சிரேஷ்டம். அந்த மாதிரி பக்தி பண்ணணும். சும்மா ஏதோ வந்தோ அப்படி இருக்கப்படாது. அப்படி பக்தி பண்ண பாத்திர வேண்டாம். அது என்னதான் பிரகலாத பக்தி, அது என்ன துருவ பக்தி, அது என்ன நிமாயி பக்தி, இப்ப பாத்திர வேண்டாமா. அப்படி ஒரு வெயில பக்தி பண்ணணும். அந்த மாதிரி இந்த மதாயி நான் பண்ண பாபங்கள் நாசமாகணும்னு சொல்லி அத்தியாச்சரியமான பக்தி பண்ணி எல்லாருக்கும் பழைய மதாயி மறந்து போயிருக்கான். அத்தனை பேருக்கு இவன் மகாபாவின் எண்ணமே வச்சு போய் சிரேஷ்டமான மகானுபாவனை சொல்லி நவதீபத்திற்கான அவன் காலில் விழும்படியான அளவுக்கு பரம உத்தமமான மாறி, பரம பாகவதத்தமனா மாறி. பயனென்றாகிலும் பான்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். அவன் பார்த்தான், வேற ஒண்ணும் வேண்டாம், தேவு மற்றடியே எனக்கு நிமாய்கள் ஒண்ணும் வேண்டாம், வேற ஒண்ணுமே வேண்டாம். ஆனந்தமா அவர் நாமத்தை சொல்லிட்டு சுகமா இருந்தேன். நாவினால் நவைக்கு இன்பமேதினேன் மேதினேன் அவன் பொன்னறிவேமையே தேவு மற்ற அறியே. என்ன அவசியம் இருக்கு? எத்தனையோ தெய்வங்களை தெரிஞ்சதவா என்ன பைசா சாதிச்சு கழிச்சுட்டா ஒண்ணும் இல்லை, குழம்பி நிக்கிறாருதான். இதுவா அதுவா, அது காப்பாற்றணும் இது காப்பாற்றும், இப்படி குழந்தை அங்கே நின்று இருக்காள். வெளிய காத்தா ஒண்ணு சாயங்காலம் அங்கங்க ஓடி 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 போய் கடைசியில மிச்சம் குழப்பம். ஆனா ஆச்சார திறமை அப்படியே தேவு மற்றவே ஆச்சாரமே பிடிச்சிருக்காள். ரொம்ப தைரியமா இருக்கலாம். வடுகணம் மதுரகவி ஆழ்வாரும் அவளை சமானமா இருக்காளாம். இவெல்லாம் கால் அபாடா எனக்கு என்ன மோட்சம் கிடைச்சுடுதே அப்படின்னு சார். வடுகணம் இப்படியே இருக்கணும், மோட்சம் வேண்டாமா. எனக்கு மோட்சமா, நான் ஒரு 10 பேர் கொடுக்கலான்ட்டு உனக்கு வேணுமான்னு கேட்கிறாராம். கேட்கிறா, உனக்கு வேணுமா நான் தரேன். மோட்சம் 10 போட்டு இருக்கிறா, உனக்கு வேணுமா நான் தரேன். அருகதை இருக்காடா, எனக்கு அருகதை எல்லாம் வேற யாருக்கு, உனக்கு என்ன அருகதை இருக்கு? ராமானுஜாயன்னு சொல்றேன், அதுக்காக எனக்கு அருகதை இருக்கு. நான் சொல்லி நான் நினைச்சா ரங்கநாதனுக்கே மோட்சம் கொடுப்பேன் அப்படின்றாராம். இங்கனுக்கே மோட்சம் தருவேன். என்ன ஆச்சாரிய விசுவாசம், ஆச்சாரிய விசுவாசம். அனந்தாழ்வான் சொல்ற திருப்பதி பெருமாள் இருக்குல்ல, ரொம்ப சத்தம்லாம் போடப்படா புரிஞ்சா. ஏதோ கூப்பிட்டாராம், வரலையாம். பெருமாள் கூப்பிட்டு அனந்தாழ்வான் போகலையாம். சத்தம் போறாரு, உன்னை மலை வந்து அனுப்பிடுவேன். சத்தம் போடுறதல்ல வேண்டாம். நான் இப்ப மலைக்கு வந்திருக்கேன், அதே போல நீங்களும் கொஞ்ச நாள் மணி வந்திருக்கிற, அவ்வளவுதான். நீரும் வந்தவர் தான், நானும் வந்தவன் தான். யாரும் யாரையும் வளர்த்த முடியாது. ஜாகிரதை அப்படின்றார், மிரட்டுவாரம்.
அதே மாதிரி சந்தர்ப்பத்துல பாம்பு கடிச்சுடுத்தோம். வேண்டா பயல பாம்பு கடிச்சு மருந்து போட்டுக்கு வேண்டாமா உடனே சொல்றாராம். கடியுண்ட பாம்பு சொல்றான், சரீரத்தை சொல்றது, கடியுண்ட பாம்பு பலம் இல்லைன்னு சொன்னால் கடியுண்ட பாம்பு பலமுடையதா இருந்தா, முதல்ல சொல்ல கடியுண்ட பாம்பு பலமுடையதா இருந்தா சுவாமி புஷ்கரனை தீர்த்தமாடி இங்க மாற போடுவேன். ஒரு நாள் கடிச்ச பாம்பு பலமுடையதா இருந்தா இவர் இறந்து போயிடுவார். கடிச்ச பாம்பு கடியுண்ட பாம்பா, கடிச்ச பாம்பு பலமுடைய பாம்பு தானே. ரெண்டு நாக்கு தானே நமக்கு எல்லாம் இருக்கு. ஒண்ணு பேசுறோம், ஒண்ணு உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். எத்தனை நாக்கு தானே பேர் பாம்புக்கு. எல்லாம் உள்ள ஒண்ணு வெள்ள ஒண்ணுதான் மாத்தி 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 பேசிட்டு இருக்கோம். சின்ன இது பிடிக்கும் 15 வயசு இது பிடிக்கும் 20 அது பிடிக்கும் 30 இதுவா மாறினாலும் ரத்த நாக்கு. கடியுண்ட பாம்பு பலமுடையதா இருந்தா இங்க குளிச்சு மாலை, கடிச்ச பாம்புக்கு பலம் இருந்ததுன்னா பிரஜா நதியில குளிச்சு வைகுண்டத்தை மாலை போடுவேன். யாரா பயில அவனுக்கு வைகுண்ட கடன் கொடுத்தா எனக்கு யார் கொடுக்கணும்? நான் கொடுக்க வேண்டாமா? எனக்கு ஏற்கனவே எங்க ஆச்சாரியன் கொடுத்த ராமானுஜர் கொடுத்துட்டா இவன் வேலையை பார்த்து நீங்க இரும், கலியுகத்தை கிருபா பண்றது அவனுக்கு நின்று இருக்கா, நீங்க போக முடியாது, உமக்கு நீர் தான் பந்தப்பட்டு மாட்டிட்டு கிடக்கு சொல்றான் மனசாலும். உமக்கு தான் பந்தம் கலியுகம் முடிவு வரைக்கும் இங்க நிக்கணும்னு இருக்கு. நான் இப்ப நினைச்சாலும் கிளம்பி போயிடுவேன். எங்க ஆச்சாரியன் சொல்லியிருக்கா உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உனக்கு கிருபா பண்றது நான் நிக்கிறேன் ஆக்கும் இங்க அப்படின்னுட்டாரா. தைரியம். அந்த மாதிரி இந்த மதாய் என் ஆச்சாரியனுக்கு சமானம் என்ன இருக்கு நினைச்ச நடக்கலாம். இந்த வடுக நம்பி மதுரை கவியால் வரும் நம்ம நடப்பான். என்னமோ ஒரு திமிர் எடுத்து நடப்பான். சரி என்ன திமிர் நடக்கணும் பாத்தியா, என்ன திமிரு பாத்தியாடா? ஆமாண்டா திமிருதான் என்னன்ற அப்படிங்களா. ஆமா என்னாச்சு? இதனால எங்க ஆச்சான் என் கூட இருக்கார், அதனால என்ன ஆச்சு? உலகத்தையே நான் தான் ராஜான்னு சொல்லலாம். உலகத்தையே நான் தான் ராஜா, எனக்கு என்ன கூட? ஆச்சரியமான விசுவாசம் இருந்தாலும் இந்த வார்த்தை சொல்ல முடியாது. அந்த மாதிரி மதா முன்னாடி நிஜமே ராஜா போல இருந்தானா, ஆனா இப்ப அதை காட்டும் ராஜா மாதிரி நடக்கிறான். என்னடா அதை காட்டும் ஒரு மதம் வந்து கொடுத்து, அது வித்யா கர்வம், தன கர்வம், இது குல கர்வம், இது ஆச்சான அடைஞ்சுட்டேன்னு ஒரு அபிமானம். இது கர்வம் இல்லை, இது அகம்பாவம் இல்லை, இது தைரியம், இது ஆத்மாவுடைய பலம். அதெல்லாம் தேக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால உண்டான பலம், அதனால வந்த கர்வம். இது ஆத்மாவுக்கு வேண்டியதான ஒரு கிரிப்பு கிடைச்சது, ஒரு பிடிமானம் கிடைச்சுடுது. அந்த பிடிமானத்துல வந்த ஒரு தைரியம். என்ன நடப்போம், கொஞ்சம் பலம் வந்து கொஞ்சம் பலம் குறைஞ்சு போனாலும் தாங்கிலே நடப்போம், தள்ளாடிதான் நடப்போம். அதே தாத்தாவுக்கு தடியை கொடுத்தா தைரியமா நடப்பான். பலம் கிடைச்சிருத்தோன்னோ அப்படின்னு தடி இல்ல நடக்க முடியாது, பலம் கிடைச்சு. அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு ஒரு பலம், முக்கோள் துணையாக ஆச்சாரியத்துக்கு அவர் பிடிச்சிருந்தா அனுபவிச்சோம்னா தைரியமா பிறகலாம். அந்த மாதிரி இந்த மதாயி அவ்வளவு சிரேஷ்டமோ பரம பாகவதோத்தமனா மாறிட்டார். பிரம்மச்சாரியின் பேர் வந்து அத்தனை பேரும் ஆனந்தமா கொண்டாடின்றா. சகம்மா பகவான் நிமாய் கண்டு ஒவ்வொரு நாளும் விதவிதமான லீலைகள், விதவிதமான நாம சங்கீர்த்தம், எல்லாரும் தன்னிலை மறந்து கிடக்கிறார். சகம்மா ஒரு நாள் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தார், எல்லாம் ஆனந்தமா பேசிட்டு இருந்தார். நவதீபம் முழுக்க எந்த பக்கம் திரும்பினால் ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லணுமா? எதுக்கு பயப்படணும்? யாரை கண்டு பயப்படணும்? நாம சங்கீதம் சொன்னா எல்லாம் நாசமாயிடும்ன்றா பெரியவா. மகாபாதைகளுடைய எல்லா விதமான கொட்டம் அழிஞ்சு போயிடும். ஒரு பிரகல்லாதன் எவ்வளவு நாமஜபம் பண்ணிருந்தா இரண்ய கூட்டமே அழிஞ்சு போச்சு. நம்மளாம் இன்னும் நாமஜபம் பண்ணலேன்னு இன்னும் அதுதான் நவகாசம் நடக்கிறதுனா நமக்கு ஸ்ரத்தை இல்லை, நமக்கு திருடம் இல்லை, நமக்கு நாம சங்கீர்த்தனத்துல பரிபூரண விஸ்வாசம் இல்லை. ஏதோ சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் அதுதான் சொல்றது கசக்கும், ஆனா சத்தியம் அதுதான். அப்படி ஒரு நாமஜம் பண்ணி ஆச்சுன்னா ஒருத்தரும் பாருங்க ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ணலே பண்ண மாட்டேங்கிறோம். அப்பப்ப ஏதோ 50 வருஷத்துல ஒரு 5 தடவையோ ஒரு 50 தடவையோ ஏதோ ஒரு விஷயம் நடந்து பகவான் நாமஜம் பண்ண கிடைச்சுடுத்து. 50 வருஷத்துல 50 விஷயத்த சொல்லி எத்தனை நாள் ஓட்டுறது காலத்தை? அன்னைக்கு சாப்பிட்டேன்னு சொல்லி இன்னைக்கு காலத்தை ஓட்ட முடியுமா? அன்னைக்கு நான் தூங்கினேன், நீ தூங்க மாட்டேன் சொல்றமா இல்லையா? இன்னைக்கு சாப்பிட்டேன், இன்னைக்கு சாப்பிடுறேன், நாளைக்கு சாப்பிடுறேன், உசுறு வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருப்போம், தூங்கிட்டே தானே இருப்போம். போதும் நிறுத்துறாமா இல்லையே. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த கிருஷ்ணானுபவம்ன்றது ஆகாரம் போல பிராணன் போல இருக்கான். அனுபூதின்ற அறிவம். அனுபவம்னா எப்பயோ ஒரு தடவை வரட்டும், அனுபூதினா நிரந்தரமா வந்து நீ காத்தா அது சாப்பிட்டேன், மத்தியானம் அது சாப்பிட்டேன், ஒரு சகமாரம் சொல்ற விவரமா வர்ணிக்கிறோமே அது போல எனக்கு காத்தால கிருஷ்ணானம் இப்படி கிடைச்சு, மத்தியானம் இப்படி பண்ணாண்டி கோபிக்கு அப்படி பேசிட்டு இருந்தா,
பார்த்தா இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணாண்டி மத்தியானம் பேசுறடி பூந்து போயிட்டேன்டி இங்க கட்டி அனசாண்டி மறந்து போயிட்டேன். விதம் விதம் நவம் 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 யதா விரஜ கோபிகானாம். அனுபவிக்க வேண்டாமா? நம்ம பாட்டிமார்கள் தானே கோபிகள் தான். நமக்கு கிருப பண்ணாம வேற யாருக்கு கிருப பண்ணுவான்? கேட்கறா கொடுத்துருவா, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. வயசான தாத்தா பாட்டிலாம் இருக்கான்னா குழந்தைய கேட்டுக்கலாம், பரவாயில்ல நம்ம தான் அனுபவிச்சுவேன், கொடுக்கலாம்னு கொடுத்துருவா. கோபிகள் அவ்வளவு பரம கருணிகமானவள். கேட்கணும் கேட்கணும் கேளுங்கோனே. கேட்டா கொடுத்துருவா. கேட்டா ஆண்டாள், கேட்டா மீரா, கேட்டா சக்குபாய், கேட்டா ஜனாபாய், கேட்டா பரிபூர்ணமா அனுபவிச்சான். கேட்டா கிடைக்கும். கேட்கிற முறைப்படி கேட்டா சத்தியமா கிடைக்கும், சந்தேகமே. அந்த மாதிரி ஆனந்தமா விதவிதமான நாம சங்கீர்த்தம் தன்னிலே மறந்து கிடக்கிறா, லோகத்தையும் மறந்து கிடக்கிறா. எந்த பக்கம் திரும்பினாலும் நாம சங்கீர்த்தன பிரபாகம் ஓடுறா. கங்கா பிரபாகத்தை காட்டிலும் பிரேம வெள்ளமும் நாம சங்கீர்த்த பிரபாவம் விசேஷமா சூழ்ந்து அடிக்கிறதாம். நவதீபம் அப்படியே ஒரு பிருந்தாவனமோ கோகுலமோ கோலோக பிருந்தாவனமோ சந்தேகம் வந்துருக்கான். அப்படியே இருந்ததா. ஒரு நாள் பிரபு சொன்னாராம், அதெல்லாம் கிருஷ்ணலீலா டிராமா போடலாமான்னு. அவர்தான் தூக்கி வர கிருஷ்ணலீலா டிராமாவா எப்படி போடுறது? நாடகம்னா எப்ப பார்த்தாலும் இரண்டு கட்சி வரம் பண்றதே தான் போட்டுருப்பான். நிறைய பேர் பார்த்தோம். நரசிம்ம விஷயமே தான் போட்டுப்பான். கிருஷ்ண விஷயம் நடிக்கவே கூடாது. ரொம்ப தைரியம். ராம விஷயம் நடிப்பேன். ராம எங்க பார்த்தா ராமலீலா நடந்தது, கிருஷ்ணலீலா நடக்கிறதா? நடக்காது. கிருஷ்ணலீலா பண்ணணும்னா தகுந்த அதிகாரிகள் வேணும். ராமலீலா யார் வேணா பண்ணலாம். நான் ஒழுங்காக நடக்க அத்தனை பேரும் ராமலீலா பண்ணலாம். அவள் மட்டும்தான் ராமலீலா அதிகாரம். கிருஷ்ணலீலாவுக்கு தன்னுடைய அபிமானமே அழிஞ்சு போனதான ஒரு இதுதான். அந்த மாதிரி கிருஷ்ணலீலா நாடகம் அப்படின்னு எப்படி போடுறது, என்ன போன்றது சொல்லியே தெரியலையே. ராமலீலா கேள்விப்பட்டிருக்கோம், பிரகலாத விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். கிருஷ்ணலீலா நாடகம் போட முடியுமா? கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லாம் மற்றும் கேட்பரோ. கிருஷ்ணலீலா காதால கேட்கலாம், மனசால அனுபவிக்கலாம். நானும் கிருஷ்ணன் மாதிரி வந்தேன் போன்ற வாசனை மாதிரி அத்தையில கை காலம் பண்ணி வச்சு நடந்துடணும், யோசனம் இல்லை. ஆனா ராமனா நடிக்கலாமா? ராமனா முயற்சி பண்ணணுமா? கற்பாய் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்று இன்றியே. படிக்கணும்னா ராமன் தானா நன்னா படிச்சு நன்னா மனசாதான் இருக்கணும். கிருஷ்ணலீலா எப்படி கேட்கணும்? ராமன் மாதிரி உட்காந்து கிருஷ்ணலீலா கேட்குமா? ராமன் மாதிரி சமத்தா உட்காந்து தர்மவாத்மா உட்காந்து அப்படி ஆஹா நன்னா இருக்கு, தலையாசி ஆசி அப்படியே கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய சமத்த ஆஹா அப்படிலாம் இருக்கான். நம்ம எல்லாம் பண்ணப்படாதுன்னு சமத்த பிள்ளையா உட்காந்து ராமன் மாதிரி உட்காந்து கிருஷ்ணலீலா கேட்கணும். அது சுகமா? அந்த மாதிரி இருக்காம அதனால எப்படி பண்றது, என்ன பண்றது அப்படின்னு. யார் நடிக்கிறது, யார் கிருஷ்ணன், யார் ராதே, யார் ராதியுடைய தோழி, எது பிருந்தாவனம். உடனே அப்படி எல்லாரும் குஷி வந்து கிருஷ்ணலீலாவா நம்ம நடிக்க போறோமா? யாரெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன பாக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணலீலால ஈதாகம் தண்ணீரா சிந்துவாரம் சொல்லிட்டாருனா ஒரு ராதே, ஒரு தோழி, ஒரு லலிதா, ஒரு விசாகா, ஒரு துங்க வித்யா, இல்லாட்டி ஒரு மதுமங்கலம், ஒரு தரிபாண்டன்னு சொன்னாரோ பிரயோஜனம். ஆனா அகாசுரன் பகாசுரன் சொன்னாலும் பிரயோஜனம் உண்டு. எனக்கு கோபிகள்லாம் கோபிகாவுக்கு முன்னாடி ஒருத்தின் அகாசுரன், நான் பகாசுரன், நான் பூதனேன்னு சொல்ல அவளுக்கு மோட்சம் கிடைச்சுடுச்சு. கிருஷ்ணலீலா வைபவத்துல எல்லாருக்கும் மோட்சம். புல்லு எறும்புலாம் கணக்கில்லை, யார் வந்தாலும் மோட்சம். அசுரப்பிறவிகளாகவே இருந்தாலும் மோட்சம் உண்டா. அந்த மாதிரி எல்லாரும் யார் 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 யாரு கேட்டா உடனே பிரபு சொன்னார், நான் ராதே. ராதை தானே, ராதியுடைய பிரபாவத்தை லோகத்துல பிரகடனப்படுத்தான் நிமாய வந்தான். எதுக்காக வந்தான்? கிருஷ்ணன் கிருஷ்ண ரூபத்தை தரிச்சுண்டு ராதியுடைய பிரேமையை லோகத்துல பிரகடனப்படுத்துவதற்காக சங்கல்பம் பண்ணி வந்தவனாச்சு. நான் ராதே முதல் சொல்றேன், நான் ராதே சொல்லும் பொழுது முகம் பிரசன்னமா நிஜமாவே அப்ப பார்க்கணும். நிமாயி அந்த ராதியுடைய அழகும், அந்த செவ்விதழ் சிரிப்பும், அந்த வெக்கமும், அந்த நளினமும், அந்த பிரேமையும் சொல்லும் போதே கால் கட்டவர் பூமியில கோடு போடுறதா. நான் ராதே பிரேமஸ்வரூபிணி ராதிகா ராதிகா ராதே 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 ராதே. இன்னைக்கும் பார்த்தா பக்தானாக்கு ஒரு ஏற்றம் இருக்கத்தானே சொல்றேன். உண்டான வசதி தான், ஆனா பக்தான அளவுக்கு வசதி இல்லை. அந்த மாதிரி ராதே நானுக்கா தோழி பிரபு நானே கதாதர் கேட்க, நீயா என் தோழி லலிதை, நீ லலிதாரி அப்படின்னு பிரபுவனே வெக்கம் வந்து இப்படி தலையில துணிஞ்சுட்டாரு. லலிதா ஆயிட்டாரு. அவ்வளவு பாவம். எதுக்கு சொல்றேன்னா அந்த கிருஷ்ணலீலா போடுறது அந்த பாவத்தை சரியா இருக்கணும். கொஞ்சம் காமம் இருந்தாலும் ராதியுடைய தோழியா இருக்க முடியாது, கொஞ்சம் காமம் இருந்தாலும் கிருஷ்ண தோழனா இருக்க முடியாது. கிருஷ்ண தோழர் கூட யாருக்கு காமம், எல்லாரும் பரிபூர்ண பிரேமை. பகவானிவாது கபை ஸ்ரீகளை பிடிச்சி இழுப்பானா,
கட்டிப்பிடிச்சு மொத்தம் கொடுப்பானா. எல்லாரும் பரிபூர்ணமா பிரேமைன்னு ஒன்ன தவிர எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம். அப்படி ஒரு கூட்டம் ரொம்ப கஷ்டம். நிறைய பக்தர்கள் உண்டு, நிறைய ஆச்சாரிய புருஷா இருப்பா. அதுலயும் பார்த்தா தாசிய பக்தர்கள், சத்திய பக்தர்கள், வாத்சல்யம், மாதிரி எல்லாம் சேர்ந்து மாதுரிய கூட்டமா ஸ்வயம் இருக்கும்படியான பிரதேசமே பிருந்தாவனமா மாற்றக்கூடியதான பலம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப துர்லபம். உடனே ஆஹா அப்படின்னாரு. உடனே ஹரிதாசியவன் கேட்கிறான், ஹரியாளுக்கு என்ன அரியனுக்கு எதாவது உண்டோ? நீ தாண்டா வைகுண்டத்து கொத்தவாள். கொத்தவாள்னா வைகுண்டத்துல எல்லாரையும் ஜாகிரதையா ஜாகிரதை உஷா உஷான்னு சொல்லணும், விஸ்வக்சேனர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கையில் ஒரு தண்ணி வச்சு தண்ணி கூட பார்த்தோம்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய மடாதிபதிகள் ஆச்சாரிய புருஷன் வந்தான்னா முன்னாடி ஒருத்தர் குச்சி வச்சு நடக்குவாங்க, மேல படப்படாதுன்னு. அந்த மாதிரி இந்த லோகத்துல எந்திரமா நடந்து வர சமயத்துல எல்லா பக்தர்கள் இருக்காரு, ராமானுஜர் முதற்கொண்டு சங்கர் முதற்கொண்டு அவளெல்லாம் ஒதுக்கிறது, ஒரு குச்சி ஓரத்தில் நில்லுங்கோ அப்படி நடந்து வரா விஸ்வசேனர். அப்படி ஓரத்தை ஒதுக்குவாரு. அந்த மாதிரி கோலோக பிருந்தாவனத்துடைய கொத்தவாளம் யாரு? ஹரிதாசியான ஒரு முகம்மதியார். அவர் கதறிக்கார், எனக்கா பக்தாளெல்லாம் ஓரத்தை ஒழுங்கா ஒதுக்கிற ஒரு வேலையா. எல்லாரும் பக்தா திருப்பி கிடைச்சா போதும்னா பரம சந்தோஷமாயிடும். இன்னும் நான் யாரு? நீ தான் பராயி, ராதியுடைய பாட்டியம். விதவிதமான கதை. ராதியை பத்தி எவ்வளவு கதையும் யாரும் சொல்லவே முடியாது. சிலதெல்லாம் கர்ண பரம்பரையா வாய் வாழியா சொல்றதுதான். அவளை பத்தி என்ன சொல்ல? ராதிகா சுதா நிதி நிதி சொல்ல முடியாது, கதையில ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அதே மாதிரி அஷ்டமி ராதியை பத்தி பேசணும்னா எல்லாரும் ராதிகாவுடைய தோழியா இருந்தாலும் வாய் திறக்க முடியாது, திறக்க மாட்டேன். எல்லாரும் ராதிகாவுடைய தோழியா பரிபூர்ண அதே ஸ்திதியில இருந்தாலும் அது வரைக்கும் ராதிகாவுடைய சொல்லவே முடியாது, பேசவே கூடாது, கேட்க கூட கூடாது. கிருஷ்ண கதையா கேட்டுலாம், கேட்பா கேசவன் கீர்த்தி எல்லாம். ராத விஷயம் பிரேம இல்லைன்னா அவள் கேட்கப்படாது. எங்கேயாவது அபச்சாரம் வந்துடுச்சுனா பிரேமஸ்வரூபிணி, பிரேமையின் எல்லை நிலம். எல்லாரும் ராதிகா தோழின் அபிமானத்துல இருந்தால் ஒழிய ராதிகா விஷயமும் நாச்சியா திருமொழிய சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பராயுதான் ரொம்ப சந்தோஷமாயி. உடனே ஸ்ரீவாசர், அடியனுக்கு என்ன பார்த்தோம்? நீர் நாரதர்னு நாமஜம் பண்ணா நாரதரா, எனக்கு அந்த ஒரு பாக்கியமா? ஹரிநாம சங்கீர்த்தம் விடாம பண்ணும்படியான ஒரு பிரம்மஞானி பாக்கியமா எனக்கா? பிரம்மஞானம் இருக்கா? நான் சொல்றேன் உனக்கு இருக்கு, நீ நாரதர் இருக்கா மாயி. உடனே அத்வைதாச்சாரியார், அடியனுக்கு ஒரு வேஷம் அவர் ரொம்ப கொண்டு தாத்தா, கிருஷ்ணகிரியில கொண்டு தாத்தா என்ன வேஷம் கொடுக்க முடியும்? எல்லாம் ஒரு ஸ்திதியில இருக்க வேண்டாம், சொல்லி பிடிச்சு ஆடி பாடி. ஆனா கிருஷ்ணகிரியில கொண்டு தாத்தா ரொம்ப அவசியம். அந்த கோபுரம் என்ன கொண்டு தாத்தா தானே. உக்ரசேனன் ரொம்ப இள வயசு பையனான்னு நல்ல வயசான தாத்தா. வசுதேவரன் சாதாரண வயசா, ரொம்ப நல்ல வயசான. எல்லாம் கழங்கள் தான் கிருஷ்ணலீலால பார்த்தா. அதனால இவன் இவ்வளவு கொட்டடிக்க முடிஞ்சது. அவன் இவ்வளவு கொட்டம் அடிச்சான். உடனே அத்வைதாச்சாரியர், நான் என்ன பண்ணட்டும்? நான் ரொம்ப வயசானவன், எனக்கு என்ன வேஷம், அது என்ன பண்ணட்டும் அப்படின்னு சார். நீர் தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கக்கூடியவன் சார். புரியலையே, நீர் தான் கிருஷ்ணன் சார். கிருஷ்ணன் கிருஷ்ணஹரே தன் பக்தனை பார்த்து நீ கிருஷ்ணன் சார். அத்வைதாசிரிய கண்கள்ல ஆனந்த பாசம். எனக்கு கூட கிருஷ்ண வேஷமா? 76 வயசுல ஒரு கிருஷ்ண வேஷம். அதுக்கு ஜாக்பாட் ஜெயிக்கணும். 76 வயசுல ஆரியெல்லாம் நரைச்சு போய், தலையெல்லாம் நரைச்சு போய், முகத்துல சுருக்கம் விழுந்து, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகாம, ராத்திரி படுத்தா தூக்கம் வராம, இட்டகையும் இட்டகால் அப்படியே கடக்க, வாயிலிட்ட கஞ்சியும் மீண்டு கடை வழி வார, முற்றத்து முக்கோள் துணையா, இது என்னப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசும்படியா? ஐயோ இவரா அப்பா, இந்த தாத்தா இந்த ஆளு இருமின்று இருக்க. அந்த சமயத்துல இவருக்கு ஒரு பாக்கியமா கிருஷ்ண வேஷம். யார் சொல்றா? ராதை சொல்றா. நிமாதிக்கு ராதையாச்ச, ராதைதான் செலக்ட் பண்ண. யாரு கிருஷ்ணன்? வேற யாரு செலக்ட் பண்ண முடியும்? வேற யாருக்கு அதிகாரம் இருக்கு? நீர் கிருஷ்ணன்னு தான் சொல்லிட்டு அப்படியே. ஆனா நான் ரொம்ப அதிரூப சௌந்தரியவதியா வருவேன், மயங்கிடப்படாது தெரியுமோன்னு நடுங்கிறார். ஜிதேந்திரியா இருக்கணும். உடனே அத்வைதாச்சாரிய பயம் வந்துடுச்சு. பிரபோ வயசு என்னமோ 76 80 வயசு ஆயிடுச்சு, ஆனா இந்திரியம் அடங்கின மாதிரி தெரியல. வினயம், இந்திரியத்துடைய எல்லா விதமான சேஷ்டைகளும் அடங்கி ரொம்ப பரம சாத்வீகரா இருக்காங்க. அதாவது இந்திரியங்கள் எல்லாம் பலமிழந்து போகலையா, இந்திரியங்களுடைய சேஷ்டை குறைஞ்சு போயிடும். நிறைய வித்தியாசம் உண்டு. சேஷ்டை இல்லாம இருக்கிறது வேற, பலமே இல்லாம இருக்கிறது வேற.
பலமே இல்லாம இருக்கிறது. சில பேர் பலம் இல்லாம போயிடும், அதனால மனசுக்குள்ள ஏக்கம் இருக்கு, அதனால சேஷ்டை பண்ண முடியாது. எல்லா பலமும் இருந்து சேஷ்டை பண்ணாம இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சாதாரண நல்ல பலம் இருக்கு, ஆனா பிரபு எனக்கு இன்னும் ஜிதேந்திரியம் ஆயிட்டான்னு தோணல, அதனால உங்க பார்த்தா நான் மயங்கிதான் போயிடுவேன் அப்படின்னு வித்தியா சொல்லிட்டார் கிருஷ்ணனாச்சு. மயங்கித்தானே அவனை ராதே 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 புலம்பித்தானே வித்திய ஆரம்பிச்சுட்டார் புலம்பு. உடனே இவரை சொன்னா, ஐயோ ஸ்ரீவாசன் எனக்கும் முடியாது, நமக்கும் நாரதெல்லாம் ஒத்து வராது, உடனே கதாதர் எனக்கு அதெல்லாம் வராது, நான் லலிதாவா இருக்க முடியும், எல்லாம் நடிக்க பின்வாங்கலாம், நாங்க நடிக்க வரல, நீ மட்டும் ராதையா தனியா நடிச்சுட்டே இருக்கோம். தனியா நடிச்சுட்டு தானே இருக்காது. ஏதோ சில பாக்கியவான்கள் மட்டும்தான் ராதியுடைய திருவடி பக்கம் போற, மற்றவெல்லாம் எங்கேயோ ஓடிக்கா காமினி காஞ்சனத்தை நோக்கி தேக அழகிலையும் சரீர அபிமானத்திலையும் தனத்திலையும் பொருளையும் எல்லாத்திலையும் மயங்கி 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 துர்பகாவிடத்துல ஓடிந்துட்டாங்க. எத்தனை பேர் ராதிங்கிடத்துல வர ஏதோ அல்ப சொல்பம் குரு கிருப்பை இருக்கிறவா மட்டும் நமக்கெல்லாம் இங்கே ஓடிந்திருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிட்டா உடனே கவலைப்படாது, யார் எல்லாருடைய மனசும் என் கட்டுப்பாடு தைரியமா நடிங்க. சொன்ன டயலாக்லாம் எழுதி கொடுத்துருங்க, என்னென்ன வசனம் பேசணும், முதல் சீன் என்ன, ரெண்டாவது சீன் என்ன, மூணாவது சீன் என்ன, நாலாவது சீன் என்ன. அது கிருஷ்ணலீலா ரொம்ப ஜாகிரதையா வேற போடணும், கொஞ்சம் கதையை மாதிரி அடிக்க உதவும். நவதீதெல்லாம் பண்டிதர்கள் வேற, ஆனா கிருஷ்ண கதை எப்படி வேணா சொல்லலாம், எப்படி சொன்னாலும் அது கதை இல்ல, சத்தியம் நிரூபணம் பண்ணிடுவோம். அதுதான் விசேஷம். இங்க பார்த்தோம்னா கிருஷ்ணலீலா வரைக்கும் கொட்டி கிடக்கு, இப்படி கிடையாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. எங்கேயோ ஓரத்தை எங்கேயோ ஒரு ஓரத்தை காண கிடையாது. ஜெயதேவ அஷ்டபதி இல்லவே இல்லை, பொய்யிருக்கா இங்கேயோ பத்ம புராணத்தில் பிரம்ம வைவதம் கண்டுபிடிச்சு ஆமா இருக்குன்னு பின்னாடி சொன்னா தெரியல. கிருஷ்ணலீலாவையும் ஏதோ ஒரு மூலையில இருக்கு, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் லோகத்தை பிரகடனமாக யாருக்கு பிரகடனமாகமோ அங்க மட்டும் பிரகடனமாகிறோம். சைடுல பிரகடனமாக ரகசியமாவே இருக்கு கிருஷ்ணலீலா வைபவம். அதுவும் ராதிகா கிருஷ்ண வைபவம் தகுந்த சத்தாத்திரத்துக்கு மட்டும்தான். தகுந்த சத்தாரம் சதாசத்தை குவாபி பாத்திரே, ஏதோ உத்தமமான அத்தியுதமான பாத்திரம் பிரகாசிக்கிறது. பிரகாசத்தை குவாபி பாத்திரே நாரத மகர்ஷி பக்தி சுத்த சொல்ற பக்தியுடைய சுயம் வைபவத்தை மாத்தாம சொல்லும்போது சொல்றார். அந்த மாதிரி எல்லாம் சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாது, அதெல்லாம் காணாம வரும். என்ன பண்ண போறோம், என்ன பேச போறோம், கிருஷ்ணலீலானா பிறந்ததுலேருந்து வைகுண்டம் அவ்வளவு லீலா இருக்கு. எந்த லீலா யாருக்கும் தெரியாது, ஆனா நிச்சயமா லீலா உண்டுன்னு சார். என்ன பண்ணணும், எங்க ஏற்பாடு பண்ணணும், எங்க ஸ்டேஜ் போடணும் அப்படின்னு கேட்கவா. உடனே தன்னுடைய மாமாவத்து வாசல பெரிய ஸ்டேஜ் போடுங்க, நாளைக்கு ராத்தி நாடகம் தான். அதுக்கு ஒரு வசனம் இல்லை, என்னென்ன வேஷம் மட்டும் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். வேஷம் எல்லாம் பேர மாட்டோம், முறுக்கு மீச, கையில குண்டாந்தடி, நாரதற்கு ஒரு வீணை, கிருஷ்ணனுக்கு ஒரு தலையில ஒரு வீரம், அதுக்கு மேல ஒரு மயிற்சி, அழகான ஒரு சுல்லாங்கள், இதெல்லாம் விட பிடிச்ச ராதைக்கு செஞ்சாரம். அவளுக்கு தானே சூடகமே தோல்வளையே தோடைய செழிப்புவே உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அலங்கார ஸ்வரூபினியாச்சு. நிஜமாவே ராதைக்கு அலங்காரம். அவளுடைய சிற்சிடையும் அவள் சிரிப்பும் அவள் கையில தாமரை வச்சிருந்த அழகும் அந்த மலினமும் அந்த பாதமும் அந்த கண்ணில் அவளுக்கு மை தீர்த்ததும் அவளுடைய புருவமும் அவன் நெற்றியில் அப்படி கஸ்தூரி திலகத்தை எழுதுறதும் அவளுடைய கூண்டா வாரி விடுறதும் அதை பின்னி விடுறதும் அதுல பூச்சொடுகிறதும் அவள் திரும்பியில் அவ்வளவு அழகா சந்தனம் பூசறதும் ஒரு நாளாவது வாழ்க்கையில ராதியுடைய தோழியா வாழ்ந்து ஒரே ஒரு நாளாவது ஒரே ஒரு 5 நிமிஷம் வாழ்ந்துட்டான். ராதிகாவுடைய தோழியான ஒரு வேலைக்காரியா இருக்கணும். ராதிகா குளிக்கிறதுக்கு ஒரு ஜலம் எடுத்து ஒரு வேலைக்காரியா 5 நிமிஷம் வாழ்ந்து. அதுக்கப்புறம் உலகத்தை ஒண்ணும் இல்லை, சாரமே இதெல்லாம் அபாரம், நாம் கேவலம் ஒண்ணுமில்லை. இந்த ராதிகாவுடைய தோழி கிருஷ்ண சகியுடைய கிருஷ்ணனுடைய பிரேம நாயகியாச்சு, வேத நாயகியாச்சு. அந்த பிரேம நாயகியுடைய ஒரு சகியா ஒரு வேலைக்காரியா இருந்துட்டா போதும், அவன் பக்கத்துல கூட வேணும், வார்த்தை கூட்டவும் வேலைக்காரியா பெருக்கிட்டாலும் போதும், வேற என்ன வேணும். ராதிகா 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 ராதே 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 அந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டான். என்ன பண்றது எங்க அப்படின்னு கேட்டுவான். ஒரே ஒரு ஒண்ணும் சொல்ல, எல்லாம் நாளைக்கு நாடகம். என்ன லீலா? பிருந்தாவன லீலா, கிருஷ்ணலீலா வைபவம். அது ராதே நாளை பிருந்தாவனம் தானே. இங்க பூதனைக்கெல்லாம் ஒன்று பேசணும் இல்லை, அது பாட்டுக்கு ஏதோ வரும், அவ பாட்டுக்கு ஏதோ கொடுப்பா, அவ பாட்டு விட்டு விட்டு கற்பா பாட்டு போயிடுவான். இந்த பிருந்தாவன லீலா வைபவம் இருக்கே,
ரொம்ப ரகசியம், ரொம்ப சிரேஷ்டம். பிருந்தாவனம் உள்ளாய் பிறவி தர வேண்டும். பிருந்தாவனத்தை போல பிருந்தாவனத்தை இங்க கொண்டு வரார். நவதீபத்துக்கு பிருந்தாவனம் வர்றது. எங்க ஆச்சாரன் இருக்காளோ, எங்க பாகவத்தம் இருக்காளோ அந்த இடம் பிருந்தாவனமே. மனமே பிருந்தாவனம். பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம். உடனே பிருந்தாவனம் ரொம்ப குஷியா இருக்கு. ரொம்ப அப்படியா அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளை அழகா எல்லாம் தயார் பண்ணியாச்சு. எல்லாம் அழகா பொருளுக்கு எல்லாம் வாங்கி வச்சு நீமாயி பண்ணிடுங்க. அத்தி அற்புதமா ஸ்தலங்கள் எல்லாம் தயார் பண்ணி ஸ்தலங்கள்லாம் தயார் பண்ணி ஒரு ஜென்மத்துல ஸ்ரீவேஷம் போட்ட ஆசை, கிருஷ்ணனா இருந்து போட்ட ஸ்ரீவேஷம் ஷாமலாவா நடிச்ச ஞாபகம், இங்க ஒரு நடிப்பு நடிக்கணும்னு ஆசை வந்துருக்கான். எல்லாம் தயார் பண்ணி இருக்கு. கூந்தல் எல்லாம் வச்சு எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்க. அவாவா எங்க இந்த பாட்டு பாவரை உடுத்திக்கோ, இந்த காவனியை உடுத்திக்கோ, இந்த என் ஜாக்கெட்டை போட்டுக்கோ. அவளுக்கு பாக்கியமாற்ற ஸ்திரீகளுக்கு நிமாயிக்கு அலங்காரம் பண்றதுக்கு தன்னுடைய வஸ்திரம் கொடுக்கறதா சாதாரண விஷயம். அவருடைய திருமேனி மேல பட்டதுன்னா அந்த வஸ்திரத்துக்கே ஒரு பிரேமம் வந்துடும். வஸ்திரத்துக்கே பிரேமம் வரும்னா வஸ்திரத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு மோட்சம் கிடைக்காதோ? சத்தியமா கிடைக்குமே. இந்த மாதிரி அவ போட்டி கொண்டு கொடுக்கிறா. ஆனா எல்லாரும் வரலாமா அப்படின்னு எல்லாரும் வரப்படாதுன்னு. குழந்தைகள் வரலாம், ஸ்திரீகள்ல கூட பிரேம பாவத்தை இருக்கிறவா வரலாம், உத்தமமான பாவத்தை மட்டும் வரலாம், மற்ற யாரும் அளவோடு இல்லைன்னு சொல்லலாம். என்ன லீலாரசம், பிரேமரசம் எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. எல்லாம் சொல்றான். ராத்தி யாருக்கு தூக்கம் வரல, அது அப்படியே கிருஷ்ணன் மாதிரி ஆயிட்டார். நடக்கிறாரு சொல்றாரா அனே கேட்க என்ன ஆச்சு? என் குரல சொம்பு வந்துடுச்சு, குதி குதிக்கிறார். கட்டில நிறைய ஒரு குதி குதிச்சாரா. என்ன ஆச்சு? பிருந்தாவன லீலான்னு சொல்லிட்டார். நாளைக்கு ஏன் மரத்து வேலை குதிக்கணும், எங்க போறேன் இப்படி பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு. இது அங்கேதானே குதிக்கும். பிருந்தாவனத்து மரத்து மேல உட்காந்து தானே குதிக்கிறதானே இருக்கு பழக்கம். ஆடையெல்லாம் எடுத்து மேல உட்காந்து பாடுறான்னு கிண்டல் பண்றது தானே வேறு. அதனால நான் பிராக்டிஸ் பண்றேன்னு தான். இந்த கதாத ராத்திரி எல்லாம் அப்படியே அழக தலையை குளிஞ்சு குளிஞ்சு நடந்து பார்க்கிறாங்க. என்ன ஆச்சு? நான் லலிதாவாச்சு பிரேம வரணுமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா அவ்வளவு பயமா? கிருஷ்ணதாசனா இருக்கிறது பயம் இல்லை, லலிதா ராதியுடைய சக்கியா இருக்கணுமே, ராதா தாசியா இருக்கணுமே, ஜாகிரதையா இருக்கணும். ராதியுடைய தாசின்னா அவ்வளவு பிரேமா வரணுமே. கிருஷ்ணதாசனா இருக்கணும் எப்படி வேணா இருந்துருக்கலாம். ராதிகாவுடைய தாசனை இப்படித்தான் இருக்கணும். இருந்தா தான் ராதியுடைய தாசியா மாறணும். அதனாலதான் ஒண்ணும் வசனமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. என்ன பண்றதுன்னு இல்லை. ராத வேற நிமாயி, அவர் எப்போதுமே பிரேம ஆவேசம் இருப்பா. டக்குன்னு ஏதாவது பேசிடுவா. நான் ஏதான கதாதரனா உளறிட்டேன்னா சரிபத்தி வராது. லலிதாவா இருக்கிற லலிதாவா மாறன் அவருக்கு புலம்புறாரு. ஸ்ரீவாச ராத்திரி எல்லாம் அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அவருக்கு வீணை ஒண்ணும் வந்தவர் கானம் ராகம் தாளம் பல்லவி ஸ்ருதி எல்லாம் ஒண்ணும் அவருக்கு நாட்டுக்கு கத்துவார். ஹரே ராம கட்டு கத்துவார். நாளைக்கு நாரதர் அவருக்கு கான சிரோன்மணி. தியாகராஜர் முதற்கொண்டு எல்லாருக்கும் கானம் ராகம் தாளம் எல்லாம் நோட் எழுதி கொடுத்தவர். அவர் ராத்திரி நாரதனாக பிராக்டிஸ் பண்ணிட்டு நாரதாய் நாளைக்கு சொல்லணுமே. எப்படி சொல்லணும்? நாரத கிருஷ்ணா இருக்கணுமே, வரமாட்டேன் எங்கேயோ இருக்கிறேன். ஒரு பாட்டி ஒரு எங்கேயோ இருக்கு, அது எங்கேயோ போகிறது. ஆனா மனசுக்குள்ள நிமாய தியானம் பண்றா. நல்லபடியா வரணும். உங்களுடைய கிருத எனக்கு ஒன்றும் தெரியல. நாராயண ஒரு தாடி வச்சிருக்கணும், தலைவர் கொண்ட போடணும், கையில் வந்து வச்சு அவ்வளவுதானே. எனக்கு கவனம் பாடணுமே. ஏன்னா நிமாயி ராத வேறையாச்சு, ரொம்ப ரசமா இருக்கா, அவ பரபரப்பா இருக்கா. நித்தியானது ஆனந்தம் வேடிக்கை பார்த்துட்டு நல்லா இருக்கு. நம்ம வேடிக்கை பார்க்கணும். அவருக்கு என்ன சுகமான வேலை, சுகமா வேடி பார்க்கலாம். நாரதருக்கு ஒரு சிஷ்யர் வேற, ஸ்ரீவாசருக்கு ஒரு சிஷ்யர் வேற, சுக்லாம்பர பிரம்மத்தர். அவரும் வயசான தாத்தா. இந்த தாத்தாவுக்கு அந்த தாத்தா சிஷ்யர் வேற. அவர் ரொம்ப ஜாகிரதையா குருவே 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 குருவேன்னு சொல்லி பழக்கப்படுத்திட்டார். எல்லாரும் நடத்தினார். சாக்கார ஆயிடுக்கு. உடனே அதுல ஏன் ராத்திரி முழுக்க இதே பாவத்துல அப்படியே அந்த பாவத்துக்கு சங்கமா வந்துட்டார். நீங்களும் அதே பாவத்தில் நீதி சரித்திரம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே பிருந்தாவன மாதிரி கலக்கட்டுறது.
Krishna Krishna Radhe Radhe 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 Krishna Krishna Radhe सद्गुरु महाराज की समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा जय जानकी कांत स्मरणम जय राम राम गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் यम्बरमा त्रिवेणे शरणं सर्वं गुरुवार्पणं जय श्री राधे कृष्ण सत्संग की जय जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय जय श्री भारत माता की जय जय श्री कृष्ण चैतन्य महाप्रभु जय लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति 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 परक पोर पार्थिव वर्षम प्रेम वर्षमात् राधे कृष्ण